திருமுறைகள்ல 8ஆம் திருமுறை வரைக்கும் அம்பாளை பத்தி தனிப்பாட்டு கிடையாது. 7 திருமுறையும் சிவபெருமானுக்கு தான். அம்பாளை பங்கிலே கொண்டவன் சொல்லுவாங்களே தவிர அம்பாளுக்குன்னு தனிப்பாட்டு கிடையாது. சம்பந்தர்கிட்ட கிடையாது, அப்பர் சாமிகிட்ட கிடையாது, சுந்தரர்கிட்ட கிடையாது. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசக சாமி வந்தார். மாணிக்க வாசகர் அம்பாளுடைய அம்சம் பெற்றவர். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர்னு சொல்றாங்க. சிவஞான முனிவர் சொல்கிறார். அதனாலே அம்பாளுடைய அம்சம், சிவனுடைய அம்சம். மாணிக்க வாசக சாமி ஒரே ஒரு பாட்டிலே அம்பாளுடைய பெருமையை தனியாக பாடுகிறார். எந்த பாட்டு? திருவாசகம் 658 பாட்டு. ஒரு பாட்டிலே அம்பாள் பெருமையை பாடுகிறார். சிவனை பாடின்னு சொல்லக்கூடியவர் அம்பாளை பாடின்னு ஆரம்பிக்கிறார், முடிக்கிறார். 658 பாட்டிலே ஒரு பாட்டு பராசக்திக்கு. காதார் குளையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட சீதப்பு நல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் பாதத்திரம்பாடி. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்தவள் அம்பாள். பெய்வளை, வளையுள்ள கரங்களுக்கு சொந்தக்காரி. அவ கையில வளையல் போட்டிருக்கா. வளையல் மங்களத்துக்கு அடையாளம். வளையல் தன்னுடைய கணவனோடு தான் நடத்தக்கூடிய புனிதமான இல்வாழ்க்கைக்கு அடையாளம். அவ யாரு? பெய்வளை. அந்த காலத்துல சங்க இலக்கியத்துல ஊரியவர்கள் ஒரு பாட்டு எழுதினாங்க. புதுசா கல்யாணம் அணிச்சான் கணவனும் மனைவியும். இந்த கணவன் ஒரு நாள் வந்து நான் ஊருக்கு போறேன்னு சொன்னானா பொருள் தேடுறதுக்கு. இவ வலது கையில வளையல் போட்டிருந்தாளாம், இடது கையிலையும் வளையல் போட்டிருந்தாளாம். ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே அவளுக்கு உடம்பு அப்படியே மெலிஞ்சு போச்சான். ஐயோ நம்மளை விட்டுட்டு போறாரேன்னு பிரிவு துன்பத்தினால உடம்பு மெலிஞ்சு போச்சான். கேட்ட உடனே உடம்பு மெலிஞ்ச உடனே வலது கையில போட்டிருந்த வளையல் கலண்டு விழுந்துருச்சான். அப்படி கை அப்படி ஆகி போச்சு. இவன் பார்த்தானா, நான் ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே வளையல் கலண்டு போச்சு. ஊருக்கு போனா இவளுக்கே ஆபத்தாயிரும். போறதான் நினைச்சேன். உன் நிலைமையை பார்த்த உடனே இப்ப நான் போகல, உன் கூட இருப்பேன், உன்னை பிரிய மாட்டேன் நானா. ஆகா அப்படியா நாளா. சந்தோஷத்துல உடம்பு ஊதிருச்சான். இன்னொரு கை வளையல் ஊதி போன பெரிய கையை தாங்க மாட்டாமல் உடைஞ்சு வச்சான். வேடிக்கையை பார்த்தீங்களா? இந்த கதையை 4 வரியில சொல்றார். அவளுக்கு 2 வளையலும் போச்சு. வளையல் கடைக்காரனுக்கு லாபம். நங்கை பயணம் நமக்கென்று உரை அளவில். நமக்குன்னு இருக்கான். இவ அவசரப்பட்டுட்டான். நங்கை பயணம் நமக்கென்று உரை அளவில் அங்கை பசலை நிறம் ஆனதே. உடம்பெல்லாம் பச்சை பசேல்னு ஆயிடுச்சான். பிரிவு துன்பம். செங்கை வளை நெகிழ பாதி மறுத்தேன் என்று ஓத உளம் நெகிழ பாதி உடைந்து. பாதி நெகிழ்ந்தது, பாதி உடைஞ்சது. ஆக 2 வளையலும் போச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்? பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோரெம்பாவாய். பெய்வளைனா யாரு? வளையல் அணிந்த கைகளுடைய அம்பாள் பராசக்தி. அவள் பாதத்திரம்பாடி. அத்தனை பாட்டு சிவனை பாடி. இந்த ஒரு பாட்டு மட்டும் பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோரெம்பாவாய். அம்பாளுக்கு சக்திக்கு அவதான் எல்லாம். சக்தி நீபாதம்ங்கிறான். திருவருள் வீழ்ச்சி. அம்பாளுங்கிறது யாரு? சிவபெருமானுடைய திருவருள். திருவருள் நம் மீது பொழியுமானால் இருவினை ஒப்பு வந்துவிடும். இருவினை ஒப்புன்னா என்ன? நன்மை தீமை 2ஐயும் ஒன்றாக நினைக்கக்கூடிய மனப்பாங்கு. நம்ம பாராட்டினவனை கும்பிடுறோம், அடிச்சவனை திருப்பி அடிக்கிறோம். அப்ப நம்ம இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். பகவான் ராமகிருஷ்ணர் இதுக்கு ஒன்று சொல்லுவார்.
ஒரு ஞானி சீடர்களோட போனார். சீடர்கள் இங்கே உட்கார்ந்துட்டாங்க. ஞானி கொஞ்ச தூரம் போயிட்டு வாரேன்ட்டு நடந்து போயிட்டார். அங்கே ஒரு பண்ணையாளை கட்டி வச்சு அடிக்கிறான். சுத்தி 4 பேர் நிற்கிறாங்க. இந்த ஞானி அங்க போனார். பாவமா இருக்கு. ஐயோ, இந்த ஆளை ஏன் அடிக்கிறீங்க? பண்ணையாருக்கு கோபம் வந்துருச்சு. இவர் தலையில ஒரு போடு போட்டான். அப்படியே சுத்தி கீழே விழுந்துட்டார். அவன் பண்ணையாளை கூட்டிக்கிட்டு போயிட்டான். இவர் தலை உடைஞ்சு கிடக்கிறார். சிஷ்ய பிள்ளைகள்லாம் தேடி வந்தான், கண்டுபிடிச்சான், தலையில கட்டு போட்டான், எல்லாம் பண்ணி முடிச்சு ஏதோ அவருக்கு முதலுதவி எல்லாம் பண்ணனா கண்ணை திறந்தார். எல்லாருக்கும் சந்தேகம். தலையில அடிபட்டுச்சு, மூளைகளை கலங்கி போச்சு, என்னமோ தெரியல. ஒருத்தன் பால் கொண்டாந்தான். பாலை கொடுத்தாங்க, குடிச்சார். ஒரு அறிவாளி கேட்டான், இப்ப பால் கொடுத்தது யாரு? நம்ம கோவிந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அறிவு ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். இவன் அவரை டெஸ்ட் பண்றான். வேடிக்கை பாருங்க. பேரை சொல்லிட்டா மூளை கலங்கலைன்னு அர்த்தம், சொல்லலைன்னா கலங்கி போச்சுன்னு அர்த்தம். பால் கொடுத்தது யாரு? அப்பவே அடிச்சவன் இப்ப பால் கொடுக்கிறேன். அதுதான் ஞானம். அப்பவே அடிச்ச பண்ணையார் தான் இப்ப பால் கொடுக்கிறான். அடிச்சதும் பகவான், பால் கொடுக்கிறதும் பகவான். உங்களுக்கு அவன் பண்ணையாரு, இவன் கோவிந்தசாமின்னு தெரியுது, தெரியப்படாது. இந்த வித்தியாசம் தெரியப்படாது. அடித்தாலும் நீயே, அணைத்தாலும் நீயே, பிடித்தேன் உன் பொற்பாதம் பேரு. இந்த வித்தியாசம் தெரிஞ்சுட்டா போச்சு. தெரியலன்னா இருவினை ஒப்பும். ரெண்டையும் ஒன்னா நினைக்கணும். ரொம்ப காலம் ஆகும். விளையாட்டு இல்லை, எல்லாம் ஒன்றுதான். அந்த நினைப்பு வரணும். பராசக்தி தான் அதுக்கு காரணம். பராசக்தியின் பெருமைதான் திருமந்திரத்திலே 300 சொற்ற பாட்டு. அம்பாள் பராசக்தி எப்படி இருக்கிறாள், என்ன செய்கிறாள், அவளை பற்றி அவளது பாட்டு. பராசக்தியின் பெருமைதான் சைவ சித்தாந்தத்தில் திருவருள் வீழ்ச்சி. திருவருள் வந்து நம்ம மேல இறங்கிடும். இறங்கிட்டா ஆண்டவனுடைய அருள் அடி நமக்கு கிடைக்கும். இந்த திருவருளுக்குத்தான் அப்பவே என்ன சொன்னேன்? சட்டாம்பிள்ளைன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்ப இன்னொரு மாதிரி சொல்றேன் பாருங்க. மதுரை கோயில் மீனாட்சி அங்க ராஜாத்தி மகாராணி, பட்டாபிஷேகத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய மகாராணி மீனாட்சி எல்லாரையும் ஜெயிச்சுட்டா. கைலாசத்துக்கு போனா சிவபெருமான் எதிர்த்தாப்புல காட்சி கொடுத்தார். பார்த்தா இவளுக்கு பெண்ணுன்னு நினைப்பு வந்துருச்சு. தலையை குனிஞ்சுக்கிட்டு கால் பெருவரலால கோலம் போட்டான். கால் பெருவரலால கோலம் போட்டா என்ன அர்த்தம்? வெட்கம்னு அர்த்தம், நாணம்னு அர்த்தம். அப்படி ஒண்ணு அந்த காலத்துல இருந்துச்சு, மறந்துடப்படாது. இன்னைக்கு பையன் கால் பெருவரலால கோலம் போடுறேன். அந்த பொண்ணு கம்பீரமா நிக்குது. எங்க போய் சொல்றது? பரவாயில்ல, கோலம் போட்டாளா? போட்ட உடனே பெருமான் சொல்லிவிட்டார், நீ என்னைக்கு புறப்பட்டியோ அன்னைக்கே உன் பின்னால நான் வந்துகிட்டு இருக்கேன். வர்ற திங்கட்கிழமை சோமவாரம் 9 மணிக்கு மதுரையில உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். திங்கட்கிழமை சோமவாரம் மதுரைக்கு வந்தார், கல்யாணம் ஆச்சு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? அப்படியே தத்துவம். அம்பாள் பராசக்தி உலகத்தையில் தான் ஜெயிச்சா. கடைசி சிவபெருமான் கிட்ட வந்து கழுத்தை நீட்டி தாலி போட்டுக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டான். அவ கூட்டிட்டு போனால சேனை, அதான் நீங்களும் நானும். இந்த ஆன்மாக்களை பூரா அம்பாள் பராசக்தி அழைத்து கொண்டு போகிறாள். 8 திக்கு பாலகர்களையும் வென்றாள். அப்படின்னா நம்முடைய ஆசா பாசங்களை எல்லாம் வெற்றி கண்டாள். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் 8 பேரையும் வென்றாள் என்றால் நம்முடைய ஆசா பாசங்களை எல்லாம் வெற்றி கண்டாள். நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தினாள். கூட்டிக்கிட்டு சிவபெருமான் போனா, இவங்கெல்லாம் ஆன்மாக்கள், நான் பக்குவப்படுத்திட்டேன், நீங்க வந்து இவங்களை உங்களோட சேர்த்துக்கணும். மறுநாளைக்கு சிவபெருமான் மதுரைக்கு வந்தார். எல்லாரையும் அம்பாள் பராசக்தி சிவன் அருள் பெறச் செய்து அவர்களை எல்லாம் சிவனுக்கு பக்கத்திலே அமரச் செய்து, சுருக்கமா சொல்ல போனால் சிவ சாயுஜ்யம் பெறச் செய்து தானும் சிவனோடு கலந்து விட்டாள். இதுதான் மதுரை மீனாட்சி கல்யாணம். வருஷா வருஷம் நடக்குது. அங்க போர்டு எழுதி வைக்கிறார்,
மீனாட்சிக்கு மட்டும் எதுக்கு வருஷா வருஷம் கல்யாணம்? என்ன தப்பு? நான் என் பொட்டாட்டிக்கு வருஷா வருஷம் தாலி போடுறேன், என்ன தப்பு? வேற ஒருத்திக்கு போட்டது தானேயா தப்பு? அதே மீனாட்சி, அதே சொக்கலிங்க பெருமான், என்ன தப்பு? 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா என் பொண்டாட்டிக்கு நான் தாலி கட்டினா என்னையா தப்பு? ஆள் மாறினா தானே தப்பு? நடந்துகிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? அப்ப என்ன தெரியுமா செய்வாங்க? மதுரை கோயில்ல தாலி கட்டுற பொழுது தாய்மார்கள்லாம் கழுத்துல போட்டுக்க தாலிய, பழைய தாலியா இருக்கும், நூல், இப்ப வேற நூல் எடுத்து அப்படி கட்டி அந்த கழுத்துல அந்த தாலி போட்டுக்குவாங்க. என்ன அர்த்தம்? மீனாட்சிக்கு மட்டும் கல்யாணம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் கல்யாணம். அப்பவே பழைய தாலி போட்டிருந்தானே, அது அவரு கட்டினது. இப்ப போட்டுக்கிற தாலி இது சிவபெருமானுக்கு நாங்க கட்டிக்கிறது. இவன் ஆன்மாவுக்கு நாயகன், அந்த ஆளு உடம்புக்கு நாயகன். உடம்புக்கு நாயகன் கட்டின தாலி அது, இது ஆன்ம நாயகனுக்கு கட்டிக்கிற தாலி. இப்ப அர்த்தம் புரியுதா? ஆன்மாக்களை எல்லாம் பராசக்தி பக்குவப்படுத்தி அழைத்து கொண்டு சென்று சிவபெருமானுக்கு பக்கத்தில் அமர்த்தி ஆன்மாக்களுக்கு பேரின்பத்தை கொடுத்து ஆன்மாக்களை கைலாசத்தில் சேர்த்து தானும் சிவனோடு கலந்து போகிறாள், கரைந்து விடுகிறாள். மதுரையில 4 கோபுரம், 4 ராஜகோபுரம், 4 பக்கம். அந்த காலம் நான் சொல்றது 1878. 3 ராஜகோபுரம் பெருசா இருந்தது. வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரமா இருந்துச்சு. மொட்டை கோபுரம்னா அந்த மேல் மட்டம் வரைக்கும் இருக்கும், மேல கோபுரம் கிடையாது. ராயர் கோபுரம்னா கிருஷ்ணதேவராயர் காலத்துல கட்டின கோபுரம், அதுக்கு மேல கட்டாம விட்டு விட்டாங்க. இந்த தளத்தோட சரி, தளத்துக்கு மேல கோபுரம் கிடையாது. ஊர்ல எல்லாரும் அதை மொட்டை கோபுரம் மொட்டை கோபுரம் மொட்டை கோபுரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 1878 ஒரு செட்டியார் அந்த பக்கம் போனார். செட்டி நாட்டுல அமராவதி புதூர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு மகாத்மா காந்தி 2 முறை வந்தார். சின்ன கிராமம். அங்க இருந்த ஒரு பெரியவர் தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் காரணம். அவரை பார்க்க காந்தி வந்தார். அவரு காந்தி காலில் விழுந்து கும்பிட்டார். விதுரன் வீட்டுக்கு கிருஷ்ணன் போனாப்புல எங்க வீட்டுக்கு வந்தீங்களேன்னு கேட்டார். அந்த அமராவதி புதூர்ல ஒரு செட்டியார், அவர் பேரு நாகப்ப செட்டியார்னு பேரு. மீனாட்சியினுடைய பரம பக்தர். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுறார். நான் சொல்றது எப்போ? 1878. அதுக்கு ஒரு 3-4 வருஷம் முன்னால உள்ள போய் கும்பிடுறார். மழை பெஞ்சா மீனாட்சிக்கு அபிஷேகம் நடக்குது. மேல ஓட்டை. மழை பெஞ்சா சொக்கலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் நடக்குது. அந்த கல்லு அப்படி. அங்க இருந்த வெள்ளி வாகனத்தை பூரா இருந்த கெட்டிக்காரங்க உரிச்சு விட்டாங்க. அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. வாகனத்துல ஒண்ணுமில்ல, 1000 பெருச்சாளி உள்ள தெரியுது. 4 கால் பெருச்சாளி, 2 கால் பெருச்சாளி நிறைய தெரியுது. அதை கட்டுப்படுத்தினாலும் இதை கட்டுப்படுத்த முடியல. அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் சரியில்லை. 4 ஆடி வீதியும் கல்லும் முள்ளுமா கிடக்கு. முள்ளு குத்துனா கோவிலுக்குள்ள வந்து கும்பிட முடியல. இவருக்கு கண்ணீர். 1000 குரங்கு உள்ளே இருக்கு, ஒரு பட்டாளமே இருக்கு, கிருஷ்ணந்தையே அங்கே இருக்கு. யாரு வந்தா பிடிக்கிடும். கோவிலுக்கு ஆள் வருமா? இந்த செட்டியார் நாகப்ப செட்டியார் அப்படியே பார்த்தாள். சே, நம்ம வீடெல்லாம் பெருசா கட்டி இருக்கிறோம், இந்த மீனாட்சி அம்மனுடைய கோபுரம் மட்டும் இப்படி கட்டாம மொட்டை கோபுரமா இருக்கே. கோயில் அப்படி இருக்கக்கூடாது. கோயில் எவ்வளவுக்கு நல்லா இருக்கோ கும்பிடக்கூடியவங்க அவ்வளவுக்கு நல்லா இருப்பாங்க. எழுதி வச்சுங்க. கோயில் எவ்வளவுக்கு நல்லா வைக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளாம் நல்லா இருப்போம். கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நிறைய சேரும். கடவுள்கிட்டேருந்து எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அது மாதிரி 10 பங்கு நம்ம காசு எங்கேயோ ஓடி போயிடும். இதெல்லாம் சத்தியம், யாரும் மாற்ற முடியாது. இந்த கோபுரத்தை கட்டிடலாமா? பெரிய கோபுரம் இல்ல, ராஜாக்கள் கட்டின கோபுரம் நம்மளால முடியுமான்னு நினைக்கல. ராஜாக்களுக்கு சமானமா இந்த கோபுரத்தை கட்டணும். தெற்கு கோபுரம் 1200 கட்டப்பட்டது, சடாவர்மன் சுந்தர பாண்டியன். கிழக்கு கோபுரம் அதுக்கு முன்னால் கட்டப்பட்டது, மாரவர்மன் சுந்தர பாண்டியன். பாண்டிய ராஜாக்கள் கட்டினது. அதுக்கு சமானமா இந்த கோபுரத்தை இப்ப கட்டணும். 1875 ஒட்டிய ஒரு காலகட்டம். செட்டியார் யோசிச்சார், கட்டிடுவோம். ஒத்தாளு
ஒரு குடும்பம் கட்டிடுவோம். ஸ்தபதிகளை கூப்பிட்டார், உட்கார வச்சார். சிற்பிகள் இந்த மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கணும், நீங்கள்லாம் உதவி செய்யணும், நான் பணம் தர்றேன், எவ்வளவு பணம் வேணுமோ நான் தர்றேன், நீங்கள்லாம் இருந்து இந்த கோபுரத்தை அந்த கோபுரங்களுக்கு சமானமாக அவ்வளவு உயர 9 நிலை கோபுரம் கட்டணும். ஸ்தபதிகள் பேசவே இல்லை. அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. செட்டியார் கும்பிட்டபடிக்கு நிற்கிறார். நீங்க பண்ணினாத்தான் உண்டு, நான் பணம் தான் கொடுக்க முடியும். ஒரு பெரிய சிற்பி எந்திரிச்சார். செட்டியாரை மன்னிச்சுக்கணும், என்ன கோபுரம் கட்ட முடியாது. ஏன் முடியாது? எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். இல்ல பணத்துக்காக சொல்லல. கீழே மொட்டை கோபுரத்துல முனீஸ்வரர் இருக்காரு. முனீஸ்வரர் கோயில் இருக்கு. இப்போ வரப்பிரசாதியான முனீஸ்வரர். எதிர்த்தாப்புல இருக்க வீடெல்லாம் எரிஞ்சு போயிருமா, அவ்வளவு வேகம் முனீஸ்வரருக்கு. ஆமா, இந்த முனீஸ்வரர் யாரு? சைவ சித்தாந்தம் படிக்கிறோம் இல்ல, யார் இந்த முனீஸ்வரர்? அவரை கும்பிடுறாங்க. கும்பிடலாமா? முத்தல சூலாயுதம் தான் முனீஸ்வரர். ஒண்ணும் கிடையாது. வேலாயுதம் மாதிரி சூலாயுதம். சிவபெருமானுடைய அம்சம். கும்பிட்டு போயிடணும், நல்லா கும்பிடலாம், ஒரு தப்பும் கிடையாது. அதிலே கடவுள் வந்து காட்சி கொடுப்பார். கீழே முனீஸ்வரர் ரொம்ப வேகமா உட்கார்ந்து இருக்கார். இது மேல ஏறி நாங்க கோபுரம் கட்டணும்னா 8ஆம் நாள் செத்து போவாங்க. மாட்டோம். எவனாவது உயிரை பணையம் வச்சு கோபுரம் கட்டுவானா? 1 கோடி ரூபாய் தர்றேன், உயிரை கொடுனா கொடுப்பானா? அப்புறம் எப்படி 1 கோடியை அனுபவிக்கிறது? கண்ணிரண்டும் வித்து சித்திரம் வாங்கிடு கைகொட்டு சிரியாரோ பாரதி. கண்ணை வித்து சித்திரம் வாங்கினா எப்படிரா பாக்குறது? சுதந்திரத்தை வித்து இன்பங்களை வாங்கினா எப்படிரா அனுபவிக்கிறது? மண்ணில் இன்பங்கள் விரும்பி சுதந்திர மாண்பை இழப்பாரோ. கண்ணிரண்டும் வித்து சித்திரம் வாங்கிடு கைகொட்டி சிரியாரோ. பாரதி பாடுறான். 1 கோடி ரூபாய் கொடுத்தா உயிரை கொடுக்க முடியுமா? எப்படி அனுபவிக்கிறது? ஐயா முடியாது. போதும். இவர் எந்திரிச்ச பெரியவர், பணக்காரர். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் நான் கேட்கணும். சொல்லுங்க. முதல் செங்கலை நான் வைக்கிறேன். மொட்டை கோபுரத்தில் ஏறுறேன். முதல் செங்கல் நான் வைக்கிறேன். 8 நாள் பாருங்க. நான் உயிரோட இருந்தா இந்த காரியம் தொடரட்டும். நான் இறந்து போயிட்டா மீனாட்சிக்கு இந்த உடம்பு அர்ப்பணமாகட்டும். ஒரு பாம்பு செத்து போனா எடுத்து மணிபர்ஸ் தைக்கிறான். ஒரு பன்றி செத்து போனா செருப்பு தைக்கிறான். எரும மாடு செத்து போனா தோலை உரிச்சு பை தைக்கிறான். மனுஷன் செத்து போனா எப்படா தூக்குறாங்கன்னு கேட்கிறான். எல்லாம் போகுது. இந்த உடம்பு மீனாட்சிக்காக போட்டுமே. முதல் செங்கல் நான் வைக்கிறேன். சாமி இதெல்லாம் பண்ணாதீங்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அப்பத்தான் திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். இல்லை, இது மீனாட்சி காரியம். உள்ள போனார், மீனாட்சி காலில் விழுந்தார். தாயே நீ காப்பாற்றணும். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்தாண்டாங்கையல் கண்யம் விராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. திருவிளையாடல் புராணம். காலில் விழுந்து கும்பிட்டார். 2 செங்கலை மீனாட்சி பாதத்தில் வச்சார். எடுத்துக்கிட்டார். விபூதி குங்குமம் அவளுக்கு போட்ட மாலை. அவ கம்பீரமா நிற்கிறான். காலையில ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம், 3 நேரம் காட்டுவா. சியாமலா பீடம்னு பேரு. தோற்றமே மாறி இருக்கும். நல்லா பார்த்தா தான் தெரியும். அற்புதமான மூர்த்தம். கும்பிட்டு வந்துட்டார். ஏணி மரத்தை வச்சார். மொட்டை கோபுரம் முனீஸ்வரருக்கு ஒரு கும்பிடு போட்டார். ஒரு தேங்காய் உடைச்சார். மேலே ஏறிட்டார். மொட்டை கோபுரம் கீழே, முனீஸ்வரர் கீழே, மேலே அந்த விதானம், அதுக்கு மேலே ஏறிட்டார். 2 செங்கலை வச்சார். விபூதி குங்குமம் பூமாலை. அம்மா மீனாட்சி, உன் செயல் தொடங்கி விட்டது, தொடரட்டும். கும்பிட்டு கீழே இறங்கிட்டார். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எல்லாரும் எண்ண ஆரம்பிச்சான். வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5, புதன் 6,
வியாழன் 7, வெள்ளியோட வெள்ளி 8. இன்னைக்கு ராத்திரிக்கு கதை முடிஞ்சிடும். வைநாகரன் நாகப்ப செட்டியார் கதை இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சிடும். எல்லாம் அவர் வீடு வடக்கு சித்திர வீதி, மீனாட்சி கோயிலுக்கு பக்கம். எல்லாம் வண்டியெல்லாம் கொண்டாந்து ரெடியா நிறுத்திட்டாங்க. பச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி. எல்லாம் வந்துட்டாங்க. வீட்டு கதவு சாத்தி கிடக்கு, துறக்கலை. போயிருக்கோம் 4:30 மணிக்கே போயிருக்கோம். உள்ள ஆடு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. 5:30 ஆச்சு, இன்னும் துறக்கலை. தெரியல, உடைப்பமா. 5:45 கதவு திறக்கப்பட்டது. செட்டியார் கம்பீரமா நிற்கிறார். கால் இருக்கா பாடுறான். பேயோ பிசாசம் அழகா நிற்கிறார். ஒரு வாரத்துல உடம்பு கொஞ்சம் பூசனாப்புல இருக்கு. 16 இடத்துல விபூதி பூசி அப்படியே மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன். ஏன் ஒரு வாரமா இது மீனாட்சிக்கு நேர்ந்து விட்ட உடம்பு. என்ன மாதிரி ஆகியிருந்த அவகாரியம் கெட்டு போயிருக்கும். காசு கொடுக்கிறது பெருசு இல்ல, உயிரை பணைய வைக்கிறது பெருசு. மீனாட்சி அவருக்கு பதிலுக்கு என்ன கொடுத்தா அது சொல்லத்தான் இந்த கதை ஆரம்பிச்சேன். நீ கடவுளுக்கு உன்னை தந்தால் கடவுள் உனக்கு என்ன தருவார் அது புரியறதுக்கு தான் இந்த கதை ஆரம்பிச்சேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். ஒரு வாரம் இவருக்கு சாவு தெரிஞ்சு போச்சு. வாழ்க்கையில ரொம்ப பொல்லாதது அதுதான். நமக்கு கடவுள் கொடுத்த நன்கொடை 3. என்ன 3 நன்கொடை? 1 மறதி. ஆமாங்க, மறதி இல்லைன்னா என்ன ஆகும்? மாமியார் மருமகளை திட்டுனது, மருமகன் மாமியாரை திட்டுனது. இவ்வளவு நினைப்புல இருந்தா ஒருத்த முகத்துல ஒருத்தர் முடிச்சுக்க முடியுமா? மறந்து போச்சுல்ல. தூங்கின உடனே மறந்து போச்சுல்ல. மறதி ரொம்ப பெரிய புண்ணியம். இத்தனை வருஷமா எனக்கு 75 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமா நான் என்னென்னவெல்லாம் பண்ணினேன், எங்கெல்லாம் போனேன், என்னவெல்லாம் பேசினேன் அப்படின்னு நான் மறக்காம நினைப்புல வச்சிருந்தா சிட்னியில வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். சட்டையை கிழிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பேன். மறதி முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம். 2வது தூக்கம் ரொம்ப அவசியம். 2 நாள் தூக்காட்டாவில தெரியும். எதை பார்த்தாலும் 2 இருக்கும். கண்டா பெற்ற போனானா ஒருத்தன் என்னன்னு கேட்டாராம். இல்ல சாமி, எதை பார்த்தாலும் 2 தெரியுது. அதை சொல்றதுக்கு ஏன் 4 பேர் வந்திருக்கீங்கன்னாரா அவருக்கு எல்லாம் 4 நாளா தெரியுது. நம்ம ஊரு டாக்டர் அப்படி குருநாதர்னு அவரை நம்பி போனா சிஷ்ய பிள்ளைக்கு 2 தெரிஞ்சா குருநாதருக்கு 4 நாளா தெரியுது. அவரைத்தான் குருநாதர்னு நம்பி நம்ம போயிட்டு இருக்கோம். 3 நன்கொடை. 1 மறதி, இன்னொன்னு தூக்கம், 3வது இத்தனாம் தேதி செத்து போவேன்னு சொல்லாம விட்டது. ஆளாளுக்கு பிறக்கிற போதே டிஓடி போட்டிருந்தான்னா என்ன ஆகிய? டிஓடி டேட் ஆஃப் டெத் ஓஞ்சு போயிடுவான். செட்டியாருக்கு தேதி குறிச்சிட்டாங்க. இன்னும் 8 நாள்ல செத்து போயிடுவார். எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்கன்னா. கவலைப்படல. தினம் மீனாட்சி காலில் போய் விழுந்தார். இந்தாம்மா, இந்த உடம்பு உனக்கு நேர்ந்து விட்டாச்சு, உன் இஷ்டம். அடித்தாலும் நீயே, அணைத்தாலும் நீயே, பிடித்தேன் உன் பொற்பாத பேரு. ஒன்றும் போதான் ஆயேனை உய்ய கொண்ட நின்கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே எனைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் எண்டோள் முக்கன் எம்மானே. நான் நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, ஒருவேளை கெட்டது பண்ணி இருந்தா அதை நல்லதுன்னு நீ எடுத்துக்கிட்டா உனக்கு என்னையா கெட்டு போயிடா. மாணிக்க வாசக சுவாமி அழுது 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 8ஆம் நாள் கம்பீரமா நிற்கிறார். சாகல. எல்லாரும் வந்தான், தடவி பார்த்தான். சிலையா மனுஷனா? மனுஷன். வேலை ஆரம்பிச்சிட்டான். மொட்டை கோபுரம் முழு கோபுரம் ஆக்கப்பட்டது. 3 வருஷமோ 4 வருஷமோ திருப்பணி. எல்லாம் கொண்டு வந்து கல் திருப்பணிங்க. ராஜாக்கள் கட்டினதுக்கு சமானமா ஒரு தனி மனுஷன் கட்டினார். 25 லட்சம் ரூபாய் செலவு. எப்போ? 1878 25 லட்சம்னா இன்னைக்கு எத்தனை சைபர் போடுறதுன்னு நீங்க தீர்மானம் பண்ணிக்கிடுங்க. பவுன் 10 ரூபாயை விட கம்மியா வித்த காலம் 1878. 25 லட்சம் ரூபாய் செலவு. 4 ஆடி வீதி முள்ளு கிடக்கு.
எல்லாம் முள்ளு காலில் குத்தினா சாமிகிட்ட போற பொழுது முருகன் நினைப்பு வராது, முள்ளு நினைப்பு தான் வரும். அம்மா காலில் முள்ளு குத்துனாவில தெரியும். கோவிலுக்குள்ள போற பொழுது நொண்டிக்கிட்டே போவேன், புத்தி பூரா காலில் தான் இருக்கும். அந்த இடத்த பூரா என்ன பண்ணார் தெரியுமா? வெள்ளக்கல் போட்டார். இன்னைக்கு 4 ஆடி வீதியும் முழுக்க வெள்ளக்கல் தளம். பெரிய கோயிலுங்க, சாதாரணப்பட்ட கோயில் இல்ல. 4 வீதியும் வெள்ளக்கல் தளம். ஒரு நாள் செட்டியார் அந்த பக்கம் போற பொழுது மதில் சுவர். மதுரை மதிலுக்கு பேரு தெரியுமா? மதிலுக்கு பேரு மதில் சுவர்னா வெளியில இருக்கிற பெரிய சுவர். அதுக்கு பேரு தெரியுமா? கபாலி மதில்னு பேர். கபாலி மதில் எங்க இருக்கு? வீடலால வாயிலாய் விழுமியார்கள் நின்களல் பாடலால வாயிலாய் பரவகின்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. கபாலி மதில்னு அதுக்கு பேருன்னு சம்பந்த சுவாமி 7ஆம் நூற்றாண்டுல பாடுறார். கபாலி நீள் கடிமதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. கபாலி மதிலுக்கு பக்கத்துல ஒரு நாய் ஓடி வந்தது, காலை தூக்கிட்டு சிறுநீர் கழித்து விட்டது. நாகப்ப செட்டியார் பார்த்துட்டார். ஐயோ, கோயில் மதில் சுவரை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 4 கால் 1 வால். புரியுதா? இந்தியாவில் சொல்லிட்டு ஒரு மாதிரியா பார்த்தா ரொம்ப பேர் தலையை கொஞ்சிக்குவாங்க. நமக்கு அடுத்த பிறவி இல்லை, ஒரு 7-8 பிறவி இப்படித்தான். அவசரத்துக்கு கூட கோயில் மதில் சுவரை ஒட்டி சிறுநீர் கழிக்க கூடாது. இங்க சுத்தம். இங்க இந்தியாவுக்கு வாங்க, கோயிலை சுத்தி இருந்திருப்பேன், ஒரு புள்ள கிட்ட போக முடியாது. என்ன பண்றது? மதில் சுவத்து ஓரத்திலே நாய் சிறுநீர் கழித்ததாம். செட்டியாருக்கு தாங்க முடியாது. ஐயோ, தப்பு, நம்ம தப்பு. நாய் மதில் சுவர் வரைக்கும் போறாப்புல பண்ணிட்டோம்ல. 20 அடி இடத்தை விலைக்கு வாங்கினாராம் அரசாங்கத்துல கோயிலை சுத்தி. அந்த இடத்தை வாங்கி வேலி போட்டாரு. சொந்த காசு, கோயில் காசு இல்ல. வேலி போட்டு பாதியில காலை மலரும் பூக்களுக்கு நந்தவனம், மீதியில மாலை மலரும் பூக்களுக்கு நந்தவனம். ஏன்? ஆண்டவன் கழுத்து மாலையும் அரசன் கழுத்து மாலையும் வாடக்கூடாது. அப்பப்ப மாலை கட்டி பெருமானுக்கு போட்டா மாலையும் வாடாது, நம்ம வாழ்க்கையும் வாடாது. நினைப்புல வச்சுங்க. மாலை கட்டி போடுறது அவ்வளவு புண்ணியம். பாதி காலை மலரும் பூக்கள், மீதி மாலை மலரும் பூக்கள். காலை மலரும் பூ காலையில மாலை, மாலை மலரும் பூ மாலையில மாலை. அவ்வளவு திருப்பணி பண்ணிட்டாரா? திருக்கல்யாணத்தன்னைக்கு மீனாட்சிக்கு ஒரு பட்டு புடவை, சிவபெருமானுக்கு பட்டு வேஷ்டி. தினம் ஒவ்வொரு நாளும் மீனாட்சிக்கு ஒரு கோடி நூல் சேலை தினம் செட்டியார் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் மீனாட்சிக்கு கோடி சேலை, நூல் சேலை. தினம் அதைத்தான் கட்டணும். இந்த போட்ட சேலையை கட்டப்படாது. சிவபெருமானுக்கு 16 வேஷ்டி. எல்லாம் பண்ணிட்டாரா? திருப்பணி முடிய போகுது. கும்பாபிஷேகம் பண்ணணும். 25 லட்சம் ரூபாய் நெருக்கமா செலவழிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பணம் வேணும். பணம் பத்தலை. இவரு ஒருத்தன்ட்ட கடன் கொடுத்திருந்தார். கடனை திருப்பி வாங்கிடுவோம். நேர சாரட்டு வண்டி, வண்டிக்காரன், சமயக்காரன், நாகப்ப செட்டியார் 3 பேர். 2 குதிரை பூட்டின சாரட்டு வண்டி போகுது. அந்த காலம் 1878ன்னா கிட்டத்தட்ட 140 வருஷத்துக்கு முந்தி வண்டி போயிடுச்சு அந்த ஊருக்கு. இவர் யாருக்கு கடன் கொடுத்தாரோ அந்த ஆளு அந்த ஊர்ல இல்லை. எங்க போனாருன்னு கேட்டா ஆத்தூருக்கு போயிட்டாருன்னு சொல்லிவிட்டான். ஆத்தூர் எங்க இருக்கு தெரியுமா? திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கு. தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கு நடுவில் ஆத்தூர். தாமிரபரணி ஆறு ஓடுறதுனால அதுக்கு ஆத்தூர்னு பேரு. இவர் வண்டியை போட்டுக்கிட்டு ராத்திரி 7 மணிக்கு ஆத்தூருக்கு போனா அந்த ஆளு ஆத்தூர்ல இல்ல, வேத்தூருக்கு போயிட்டாரு. ராத்திரி 8:30 மணி. வண்டிக்காரன் சொல்லிட்டான், இனிமே வண்டியை கட்டி போக முடியாது. அந்த காலம்
பாதையெல்லாம் மோசம், ஆறலை கள்வர்கள். வேண்டாம், வண்டியை போட்டாச்சு. எந்த ஊரு? ஆத்தூர். ஒரு வீடு, வீட்டுல திண்ணை. அந்த காலத்துல வீட்டுல திண்ணை இருந்துச்சு. ரொம்ப புண்ணியம். எவனாவது வந்து திண்ணையில படுத்திருப்பான், நம்ம ஒரு மோர் கொடுப்போம், நமக்கு புண்ணியம். இப்ப நாங்க திண்ணைய பூரா இடிச்சு விட்டு நாயை கட்டி வச்சு விட்டோம், ஒரு பயம் வரக்கூடாதுன்னு. அதான் மழை பெய்ய மாட்டேங்குது. எப்படி பெய்யும்? முடிஞ்சு போச்சு. திண்ணை. செட்டியாரு திண்ணையில ஒரு வண்டி மெத்தையை தூக்கி போட்டு இவரை படுக்க வச்சுட்டாங்க. ராத்திரி சாப்பிடல, பட்டினி. ராத்திரிக்கு ராத்திரி அர்த்தஜாம பிரசாதம் சாப்பிடுவார். மீனாட்சி கோயில்ல அர்த்தஜாமம் ஆகி ஒரு வெள்ளி தாம்பாளத்துல பிரசாதம் கொடுப்பாங்க. அதுதான் அவருக்கு சாப்பாடு. பிரசாதம்னா ஏகப்பட்டது இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அதுதான் சாப்பாடு. சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்காதீங்க, சாப்பாடே அதுதான். இன்னைக்கு அதுவும் கிடையாது. ஆத்தூர்ல அப்படியே படுத்திருக்க. இந்நேரம் மீனாட்சி கோயில்ல அர்த்தஜாமம் ஆகி இருக்கும். இந்நேரம் பள்ளியற தீபாராதனைக்கு சொக்கலிங்க பெருமான் அவர் சந்நிதியில் இருந்து மீனாட்சி சந்நிதிக்கு வந்திருப்பார். இந்நேரம் மீனாட்சிக்கு மூக்குத்தி தீபாராதனை ஆகியிருக்கும். இந்நேரம் அந்த மீனாட்சியினுடைய மூக்குத்தியை எடுத்து பள்ளி அறையில வச்சிருப்பாங்க. இந்நேரம் சொக்கலிங்க பெருமான் அந்த பள்ளி அறைக்குள்ள போவார், கதவை மெதுவா சாத்துவாங்க. இந்நேரம் ஓதுவார், பாடுவார். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் வளர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருடும் உத்தர கோஷமங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணை பாடி போரார் மேல் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ. ஊஞ்சல் பாட்டு பாடி கதவை சாத்துவாங்க. அம்மா, இன்னைக்கு பார்க்க முடியலையே, இங்க படுத்து கிடக்கிறனே, தினம் அர்த்தஜாமம் பாப்பனே, இன்னைக்கு இப்படி போட்டு தள்ளி விட்டியே தாயே. உடம்பு ஆத்தூர்ல கிடக்கு, மனசு மதுரையில கிடக்கு. மதுரையை சுத்திக்கிட்டே இருக்கு. நல்லா தூங்க போறார். ஒரு 9:30 10 மணி. கண்ணை மூடிட்டார், தூங்குறார். யாரோ தொடுறாங்க, ஒளிச்சு பார்க்கிறார். ஒரு 12 வயசு பொண்ணு, பச்சை பாவாடை, பச்சை சிற்றாடை, கண்ணு பளிச்சுன்னு இருக்கு, கயல் கண். ஒளி வீசக்கூடிய கண்ணுக்கு கயல் கண்ணுன்னு பேரு. கெளுத்தி கண்ணுன்னு சொல்றது இல்லை. கெளுத்தி மீன் தானே, கயலும் மீன் தானே, கயல் ஒளிவிடும். இது ஒளி வீசக்கூடிய கண். இப்படி பார்க்கிறாரு. அந்த பொண்ணு கையில ஒரு தாம்பாளம் வச்சிருக்கு. தாம்பாளத்துல அர்த்தஜாம பிரசாதம் இருக்கு. கொண்டுகிட்டு வந்து ரெடியா நிக்குது. முகத்தே பார்க்கிறாரு. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். அம்பாள் பராசக்தி பச்சை பாவாடை, பச்சை சிற்றாடை, உடம்பெல்லாம் பச்சை ஓங்காரி என்பாள். அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரியங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. கம்பீரமா நிக்கிறா, சிரிச்சபடிக்கு நிக்கிறா. செட்டியாருக்கு சந்தோஷம் தாங்கல. தாம்பாளத்தை பிடிச்சி அவளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் 10 நிமிஷம் கண்ணீர் கொட்டுது. ஏம்மா, இந்த படுவாவி பயலுக்கு பசிக்குதுன்னா இம்புடு தூரத்துக்கு நடந்து வந்தேன், உன் காலில் செருப்பு கூட இல்லையே தாயி, இப்படி வந்துட்டியே. நான் சாரட்ல வந்தேன், நீ எதிலம்மா வந்த, நடந்து வந்தியா? அழுதார். அம்பாள் மறைஞ்சிட்டான். தாம்பாளம் இருக்கு, அதான் ரெக்கார்டு. தாம்பாளத்துல கோயில் பிரசாதம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அதைத்தான் சாப்பிடணும், அதுவே போதும். பிறன்னா விசேஷமான, பிரணவம்னா விசேஷமான புதுமை, பிரகாரம்னா விசேஷமான சுற்று, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு, பிரசாதம்னா விசேஷமான சாதம். சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கொஞ்சம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு சுவத்துல இழுவக்கூடாது, தூண்ல அப்பக்கூடாது, இதெல்லாம் பாவம். பிரசாதத்தை சாப்பிட்டா ஒழுங்கா வீட்டுல போய் கதையை ஒழுங்கா தொடச்சிடணும், கொஞ்சம் தான் சாப்பிடணும். பிரசாதத்தை எடுத்த வண்டிக்காரன், சமயக்காரன் ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துத்தான் சாப்பிடணும். கொடுத்தாச்சு.
எல்லாம் ஆச்சரியப்பட்டான். இந்த ஊர்ல யாரா பிரசாதம் கொடுத்திருக்கா? யாரோ செட்டியாருக்கு வேண்டிய ஆளு. ஆமா, நமக்கு வேண்டிய ஆளு யாரு? மீனாட்சி தானையா? நம்ம எல்லாருக்கும் வேண்டிய ஆளு யாரு? அம்பாள் பராசக்தி தானே. பேரை வேணா மாத்திக்கிடுங்க, பர்வத வர்தனின்னு சொல்லுங்க, அல்லது மீனாட்சின்னு சொல்லுங்க, காமாட்சின்னு சொல்லுங்க. அருள் சக்தி, பராசக்தி. பிரசாதம் கொடுத்திருக்கா. செட்டியாருக்கு வேண்டியவங்க யாரோ கொடுத்திருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க. செட்டியாரு சாப்பிட்டார். ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை. அம்மா, உன்னை நடக்க வச்சுட்டனே, உன்னை வர வச்சுட்டனே. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன். பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி. வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையத்து மாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே அழைப்பார் அவள் பெயர் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம். பாரதி. பொன்னை பொழிந்திடு மின்னை வளர்த்திடு போற்றி நினக்கு இசைத்தோம். அன்னை பராசக்தி என்றுரைத்தோம், தலை அத்தனையும் களைந்தோம். சொன்னபடிக்கு நடந்திடுவாய் மன மேதொழில் வேறில்லை காண். இன்னும் அதே உரைப்போம், சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம். வெள்ளை மலர் விசை வேத கருப்பொருள் ஆக விளங்கிடுவாய். தெள்ளுகலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்பன் தாயே, என்னவனும் கேளு. எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய். சக்தி வேல், சக்தி வேல், சக்தி வேல். எள்ளத்தனை பொழுது கூட பயனில்லாமல் போகக்கூடாது. என் நாக்கிலே இருந்து வெள்ளம் போல சொல் மழை பெய்ய வேண்டும். அம்மா, அதை கொடு. கண்ணீர் விட்டு ராத்திரி பூரா அழுதார். எண்ணிய முடிதல் வேண்டும், நினைச்சது நடக்கணும், நல்லவே எண்ணல் வேண்டும். பாரதி. நம்ம ஆளை பத்தி தெரியும். எண்ணிய முடிதல் வேண்டும்னா அந்த ஆளை வெற்றியம்பான். அதுதான் நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். அம்மா, நீ எனக்கு முன்னால காட்சி கொடுத்துட்டியே தாயே. நான் இத்தனை நாளா கும்பிட்டது நடந்துருச்சே. உன்னை இப்படியே பார்க்கணும்னு ஆசைப்பட்டனே. உன் கும்பாபிஷேகத்தை கூட இன்னும் செய்யலையே. என் வேலை பாக்கி இருக்கே. நீ என்னமோ நான் வேலையை முடிச்ச மாதிரி, எனக்கு பரிசு கொடுக்கிற மாதிரி என் கண்ணு முன்னால அப்படியே வந்து காட்சி கொடுத்துட்டியே. அம்மணி ஜெகதம்பிகே, கருணாகரி பரமேஸ்வரி, கண்மணி ஜெய கௌரி காங்கயி, கார்த்திகே திருநேத்திரி, தன்மயி உபசாந்தினி, சிவசாம்பவி ஏகாம்பரி, சின்மயி சுபசீலி மாலினி, தேவி சௌந்தரி. ஓம் நமோ பத்ரகாளி துர்கா பவானி, பராசக்தி பரிபாலினி, சிற்ஸ்வரூபிணி சிம்மவாகினி, திவ்யராஜராஜேஸ்வரி, வித்வபூஷணி, மீனலோசனி, வீரமர்தனி விமலினி, சத்யவாசனி, நித்யகன்னி, தயாபரி. நம ஓம் நமோ குண்டலி சந்திரமண்டலி, இளங்கோமளி இன்பஸ்யாமளி, சண்டிகா சாமுண்டி, பைரவி, சாவித்திரி, சிவகாயத்திரி, அண்டர்நாயகி, ஆபத் பாந்தவி, அமுதஞான பயோதரி, தொண்டர் சாதகி, தூயவானதி, சோமசேகரி. ஓம் நமோ அஷ்டலட்சுமி, அபயகஸ்தனி, அமலினி சங்கமலினி, நிஷ்டயோகினி, நிமலவாகினி, நிஷ்களங்க சந்யாசினி, துஷ்ட நிகிரகி, தூய வைஷ்ணவி, ஜோதி, வேணி, சுமங்கிலி, சிஷ்டரட்சகி, ஸ்ரீவராகினி, சீதளி. நம ஓம் நமோ. ராத்திரி பூரா அம்பாளுக்கு அர்ச்சனை நடக்குது. எந்த ஊரு? ஆத்தூர். காலம்பர சூரிய உதயம் ஆச்சு. வண்டியை கட்டுனார். எங்கேன்னா மதுரைக்கு. கடன் அதை அவன் வந்து கொடுத்துக்குவான். நாம் போனா அம்பாளியம் பின்னால வர்றா. ஓடி வந்தார் மதுரைக்கு. காலையில 11 மணி வண்டி வந்து நிக்குது. கோயிலுக்கு ஓட்டு. கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில்ல மண்டபத்துல தூணுல பரிசாரகனை கட்டி வச்சிருந்தார். கோயில் சுயம்பாகி மணப்பள்ளியில வேலை பார்க்கிற ஐயர் கட்டி வச்சு அடிக்கிறான். ஏன்னு கேட்டா கோயில் வெள்ளித்தாம்பாளத்தை காணுங்கிறான்.
அர்த்தஜாம பிரசாத தாம்பாளம். நம்ம கோயில்ல சாமியவா கணக்கு பார்த்தான் இல்லையே, பொருளைத்தானே கணக்கு பார்த்தான், சாமியத்தான் கணக்கு பார்க்க தெரியலையே. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. பொழுதுபோக்கினால் உன்னை கீழ்கணக்கு எழுதி விடுவானா. நம்ம அதையெல்லாம் பத்தி கவலைப்படலை. பொருள் காணாம போச்சு. ஆனா ஒண்ணு எனக்கு சந்தோஷம், நேற்று ராத்திரி காணாம போனதை இன்னைக்கு காலையில கண்டுபிடிச்சு விட்டானே, காணாம போச்சுன்னு. இப்பெல்லாம் இந்தியாவில காணாம போனா 50 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது, யாருக்கு விட்டுருவாங்க. அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. எடுத்தவன் கொண்டு வந்து இந்த சிலை அங்கிருந்து கொண்டாருன்னு சொன்ன பிறந்தான், ஆமா நம்ம கோவில்ல இருந்துச்சான்னு கேட்டான். அந்த மட்டும் பரவாயில்ல. அந்த காலம் ஓடி வந்தார் செட்டியார், தாம்பாளத்தை கொடுத்தார், அழுதார், சொன்னார் புரியல. சில நிகழ்ச்சிகள், அருள் நிகழ்ச்சிகளை வாய் விட்டு சொல்ல வாய் வராது, குளறினார். சரின்னு விட்டுட்டாங்க. நான் மதுரை எல்லையை தாண்ட மாட்டேன், அம்மா நீ எனக்கு காட்சி கொடுத்துட்ட போதும், மதுரை தான் எனக்கு எல்லாம். ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சது, பெரிய ராஜகோபுர கும்பாபிஷேகம் பண்ண முடியல. அதுக்கு நாள் கொஞ்சம் தேவைப்பட்டது. ஒரு நாள் 5 சுவாமிகள் திருவீதி உலா வர்றாங்க. வடக்கு சித்திர வீதியில நாகப்ப செட்டியார் வீட்டு வாசப்படியில் நிற்கிறார் சிவபெருமான். முதல்ல பிள்ளையார், முருகப்பெருமான், அப்புறம் சிவனும் சக்தியும், அப்புறம் தனியா மீனாட்சி, அப்புறம் சண்டீசர், அப்புறம் ஓதுவார்கள் வந்து தேவாரம் படிச்சாங்க. அப்படியே செட்டியார் தேவாரத்தை காதுல கேட்டார். அவருக்கு மாலை போட்டாங்க, அவருக்கு பரிவட்டம் கட்டினாங்க, கையில பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கினார். காதுல தேவாரம், கையில பிரசாதம், பக்கத்துல தம்பி வெங்கடாசலம் செட்டியார் அப்படியே சாஞ்சார். அவர் கையில பிரசாதத்தை கொடுத்தார். முடிஞ்சு போச்சு. ஒரு பறவை கூண்டை விட்டு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் பறந்து போய் மீனாட்சியின் தோளில் கிளியோடு கிளியாக சேர்ந்து விட்டது. இவ்வளவு அம்பாள் பெருமை. மீனாட்சி தோல்ல கிளி எதுக்கு இருக்கு? நம்ம கேள்வியில ஒண்ணு வந்தாலும் வர நாளைக்கு, ஏன் மீனாட்சி தோல்ல கிளி ஏன் இருக்கு? ஏங்க இருக்கு? அவளும் அழகு, கிளியும் அழகு. அப்படியா? இல்லை. கிளி கையில கனி இருக்கும். இப்ப கனி கையில கிளி இருக்கு. அவ கனி தானே, அவ மாம்பழம் தானே. ஏன் இருக்கு கிளி? கிளிங்கிறது பிரம்மம், சுகம் பிரம்மம். சுகம் பிரம்ம ரிஷி தெரியுமா? வியாச பகவான் தவம் பண்ணாராம், பிரம்மா காட்சி கொடுத்தாராம். என்ன வேணும்? எந்த ஊர் தெரியுமா? காசியில இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா நைமிசாரண்யம்னு ஒரு ஊர் வரும். நைமிச ஆரண்யம். சக்கரம் சிவபெருமான் மாதிரி திருமால். திருமால் காட்டிலே இருக்கக்கூடிய பகுதி காடெல்லாம் திருமால். நேமின்னா சக்கரம், உருட்டி விடப்பட்ட சக்கரம் நின்ற காடு நைமிச ஆரண்யம். பிரம்மா சொன்னபடி சக்கரத்தை உருட்டி விட்டார்கள். அங்கே பெரிய யாகம் செய்தார்கள். அந்த இடத்துக்கு பேரு நைமிசாரண்யம்னு பேரு. வியாச பகவான் அங்கே தவம் செய்தார். பிரம்மா காட்சி கொடுத்தார். என்ன வேணும்? எனக்கு ஞானமுள்ள பிள்ளை வேணும். பிள்ளை வேணுமா? யாரையாவது பார்த்து ஆசைப்படு. ஆசைப்படாம பிள்ளை வராது. நான் அதெல்லாம் மாட்டேன். அப்ப பிள்ளை கிடையாது. ஆசைப்பட்டாதான் பிள்ளை வரும். நான் எப்படி ஆசைப்படுறது? வேண்டாம். அப்ப பிள்ளையும் கிடையாது. என்ன வம்பா போச்சு? சரி, ஆசைப்படுறேன். தியானத்தில் இருந்தாரா, ஆத்துல வெள்ளம் போடுச்சு. இந்த ஆறு மாதிரி ஓட்டம். சூரியனை பார்த்தார். இந்த சூரியன் மாதிரி பேராற்றல். காத்தடிச்சது. இந்த காற்று போன்ற இனிமை. ஒரு கிளி பறந்தது. இந்த கிளி மாதிரி அழகு உள்ள ஒரு குழந்தை வேண்டும். இப்படி ஆசைப்பட்டார். பளிச்சுன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. தலை கிளி தலை. அவருக்கு பேரு சுகம் பிரம்ம ரிஷின்னு பேரு. சுகம்னா என்ன? கிளி. சுகம் பிரம்ம ரிஷி. முருகன் தோல்ல கிளி இருக்கும். அருணகிரிநாத பெருமான். மீனாட்சி தோல்ல கிளி இருக்கும். சுகம் பிரம்ம ரிஷி. ஞானம். இன்னொரு அர்த்தம் தெரியுமா?
கிளி சொன்னதை சொல்லும். சொல்லுமா இல்லையா? எனக்கு வேண்டிய ஒருத்தர் பேசுற கிளிய ஒருத்தருக்கு கல்யாண பரிசா கொடுத்தாரு. அருமையா பேசுற கிளி கல்யாண பரிசா கொடுத்தாரு. 3 நாள் கழிச்சு அவனுக்கு போன் போட்டாரு. கிளி எப்படிடா பேசுதுன்னு. அவன் சொன்னான், ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட்டுட்டேன். பாவிப்பைய பேசுற கிளி ருசியா இருக்கு. கிளி பேசும்ல. மீனாட்சி தோல்ல கிளி ஏன் வச்சிருக்கா தெரியுமா? என் அடியார்கள்லாம் வந்து குறை சொல்லுவாங்க, இந்த குறைய பூரா கேட்டுக்கோ, அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப எனக்கு சொல்லு, அந்த குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன். புரியுதா? சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. கோயில்ல தான் வைக்கணும், படுக்கிற அறையில கிளியை வச்சிடக்கூடாது. கோயில்ல வச்சிருக்கிறது அதுக்காகத்தான். கிளி அவன் தோளில் கிளி இருக்கிறது. அப்படியே சாஞ்சால் முடிஞ்சு போச்சு சார். அவளுடைய தோளில் போய் சேர்ந்து விட்டார். இவளது கதை எதுக்கு சொல்ல வந்தேன்? அம்பாளுடைய கருணை இருக்குமானால் நீங்கள் ஆண்டவனுடைய திருவடியை அடையலாம். ஆலமரத்தின் விதை, ஆலமரத்தின் அம்சம் ஒரு சின்ன விதையில இருக்கிற மாதிரி உலக அம்சங்கள் அனைத்தும் சூட்சுமமான மாயையில் அடங்கி உள்ளன. இந்த மாயைக்கு 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவத்தில் இருந்துதான் நம்ம வாழ்க்கையே தொடங்குது. ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, 24 7 31. சுத்த தத்துவம் சிவதத்துவம்னு சொல்றது உண்டு. 5 கூட்டினா 36 தத்துவம். தத்துவங்கள் ஆன்மா அல்ல, தத்துவங்களை அனுபவிப்பதுக்கு ஆன்மான்னு பேர். சிவபெருமான் ஆசிரியன், பராசக்தி சட்டாம்பிள்ளை, ஆன்மாக்கள் மாணவர்கள். சிவபெருமான் பார்க்கடல், பராசக்தி கற்கண்டு படகு, ஆன்மாக்கள் சர்க்கரை பொம்மை. பராசக்தி ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி ஆண்டவனோடு கொண்டு போய் சேர்க்கிறாள். திருஞான சம்பந்த பிள்ளையார் இந்த செய்திகளை எல்லாம் மிக சிறப்பாக பேசுகிறார். சார், கடவுள்கிட்ட போகணும், இந்த சைவ சித்தாந்தத்தினாலே எங்களுக்கு என்னமாவது கிடைக்கணும், கடவுள்கிட்ட போகணும், கடவுளை பத்தி அனுபவிக்கணும். பதி பசு பாசம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை பத்தி என்னமாவது கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும். அது சொல்லாம சைவ சித்தாந்தம் முடியாது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. சொல்றேன். எத்திரம் நின்றான் ஈசன், அத்திரம் அவளும் நிற்பாள். சிவபெருமான் என்ன நினைக்கிறாரோ அதை அம்பாள் பராசக்தி செய்வாள். இவர் டிசைடிங் அத்தாரிட்டி, அவ எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. தீர்மானிக்கிறது இவர், செயல்படுவது அவள். அவளை ஒளிய அமரரும் இல்லை, அவளை ஒளிய அருந்தவம் இல்லை. அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை. அவளன்றி ஊர்புகும் ஆரறியேனே. 5 பேர் அவளுக்கு கிடை. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். 5 பேரை வைத்துக் கொண்டு செயல்படக்கூடியவள் அவள். ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பவள் அவள். நமக்கு ஏன் சார் நன்மைனே தீவினே, இந்த புண்ணியம் பாவம் இதுல அடிவாங்க இந்த ஆன்மா பக்குவப்படும். எத்தனை பிறவியில பக்குவப்படும் தெரியாது. நோயுற்ற பிள்ளைக்கு மருந்து கொடுப்பா, நோயில்லாத பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பா. ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அருள் செய்வாள். நீ போய் பக்கத்துல நின்னுட்டினா உனக்கு எல்லா விதத்திலும் அருள் கொடுப்பாள். நீ என்ன செய்யணும்? இந்த பாசத்தை விட்டு கலட்டிக்க பார்க்கணும். எப்படி கலட்டிக்கலாம்? அதை கலட்டவெல்லாம் முடியாது. இடுப்புல ஒரு வேஷ்டி கட்டி இருந்தேன், ஒரு பெல்ட்டை போட்டு இருக்குன்னு வேஷ்டி லூஸ் ஆயிடுச்சு. ஆயிருமா இல்லையா? ஒரு கயித்தை கட்டி விட்டேன், அதை விட இன்னொரு கயித்தை போட்டு அழுத்தினா பழைய கயிறு லூஸ் ஆயிருமா இல்லையா? என் புள்ள மேல பாசம் வச்சேன், என் பொண்டாட்டி மேல பாசம் வச்சேன், இதை விட அதிகமா அம்பாள் மேல பாசம் வச்சேன். இந்த கயிறு லூஸ் ஆயிடுச்சு, அந்த கயிறு இழுத்துடுச்சு. அவ்வளவுதான். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற பொழுது குடும்பத்தை விட்டுட்டு போக வேண்டாம். இவதான் மீனாட்சி, இவதான் எங்க வீட்டுக்காரி, இவதான் எங்க அம்மா, இவதான் எங்க அக்கா, இவதான் எங்க தங்கச்சி நினைச்சுக்கோ.
கடவுளுக்கு தொண்டு செய்கிற பொழுது சரி, வீட்டுல பொண்டாட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இவள் அம்பாள் பராசக்தி வடிவம்னு நினைச்சுக்கோ. ரொம்ப பேர் அப்படித்தான் சொல்றேன், பேரை மட்டும் மாத்திடுறேன், பராசக்தின்னு வேண்டாம், பத்திரகாளின்னு பேரை மாத்திடுறேன். வேற விஷயம், அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவதான் பராசக்தி. என்ன பாரதியார் சொல்லுவார்ல, சக்தி அவளே சக்தி கண்டீர், காதலிக்கும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். நினைப்புல வச்சுங்க. யார பார்க்குறீங்கோ பராசக்தின்னு நினைச்சுக்கோ, அடியார்களை பார்த்தா சிவபெருமான்னு நினைச்சுக்கோ. அருட்செயல்கள் ரொம்ப வாழ்க்கையில நடக்கும். என் வாழ்க்கையில ஒரு அருட்செயல் நடந்தது. நான் புராணம் சொல்லல, என் சொந்த கதையை சொல்றேன், நடந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். திருவாரூருக்கு பக்கத்துல திருமீயச்சூர்னு ஒரு ஊர், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமீயச்சூர் லலிதாம்பிகை, அம்பாள் லலிதாம்பிகை. ஓம் ஸ்ரீ மாத்ரே நம, ஓம் சிதங்கினி குண்ட சம்பூதாயை நம, ஓம் தேவகாரிய சமுத்திதாயை நம, ஓம். லலிதா சகசரநாமம். லலிதா சகசரநாமம் பாடப்பட்ட இடம் திருமீயச்சூர். அம்பாளுக்கு என்ன பேரு? லலிதாம்பிகை. ஒரு காலை மேல வச்சிருப்பான், ஒரு காலை கீழே தொங்க விட்டிருப்பான். அழகான திருமேனி, ரொம்ப பேரழகி, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அபிராமி. அது மாதிரி நான் இதை பத்தி நிறைய படிச்சேன். ஒரு நாளைக்கு போய் அந்த அம்பாளை பார்த்துட்டு வந்துடணும் ஆசை, போக முடியல. எங்கெங்கயோ போய் என்னமோ வண்டி ஓடிட்டு இருக்கு. ஒரு கதை பத்திரிகையில வந்தது. சென்னையில இருந்து ஒரு அம்மா, ஒரு அந்தணர் வீட்டு அம்மையார், அவங்க கனவுல போய் லலிதாம்பிகை காட்சி கொடுக்கிறான். என் காலுக்கு, 2 காலுக்கும் 2 வெள்ளி கொலுசு பண்ணி தர்றியா? இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நடந்த நிகழ்ச்சிங்க. உடனே 2 வெள்ளி கொலுசு பண்ணி எடுத்துட்டாங்க, வந்துட்டாங்க. கோயிலுக்கு அர்ச்சகர்கிட்ட கொடுக்க, அர்ச்சகர் வாங்கி இப்படி பார்க்கிறார். எதுக்கு? அம்பாள் காலில் போடுறதுக்கு வெள்ளி கொலுசு போட முடியாது, போங்க. ஏன்? காலில் துவாரம் இருக்கணும், துவாரம் கிடையாது. அம்பாள் காலில் வெள்ளி கொலுசு போடணும்னா எங்கேயாவது ஒரு தொடை இருக்கணும்ல கொலுசை மாட்டுறதுக்கு. சும்மா வச்சா நம்மளால அடிச்சுக்கிட்டு போயிடுவேன், மாட்டுனாலே அடிச்சுக்கிட்டு போயிடுவேன், அவ்வளவு சுத்தம். இங்கே ஒரு பைரவர் இருக்காரு பாத்தீங்களா? நம்ம முருகன் கோயில்ல பைரவர் கழுத்துல ஒரு ருத்ராட்சம் போட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த ருத்ராட்சம் போடுறாப்புல அந்த கழுத்துல 2 துவாரம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கணுங்க. அந்த சிற்பிய கையெடுத்து கும்பிடணும். அழகா பண்ணியிருக்காரு. ருத்ராட்சம் போடுறதுக்கு கழுத்துல 2 துவாரம் இருக்கு. இப்படி போட்டு அப்படி போட்டு அழகா பேசிக்கிட்டு இருக்கார் பைரவர். விரித்த வல்கதிர்கொள் சூலம் வெளிப்படு தமது கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேடம் உரித்துமை அஞ்சக் கண்டு ஒன்றிரு மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. ஐயர் என்ன சொல்லிவிட்டார்? அம்பாள் காலில் துவாரம் கிடையாது, போட முடியாது, போ. கனவுல அம்பாள் தான் சொன்னான், பிரமை போயிட்டு வா. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பிரமைன்னு ஒரு வார்த்தையில அடிச்சு விட்டாரே. நான் கனவுல அவளை பார்த்தனே, எல்லாம் பொய்ன்னுட்டாரே. சரி, பரவாயில்ல, அவர் அனுபவம் அவ்வளவுதான். வீட்டுல போய் படுத்துட்டான். 1 வாரம் ஆச்சு. இந்த ஐயர் இவ்வளவு பெரிய குடத்தை தூக்கிக்கிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக வந்தார். பெரிய பக்தர், நல்லவர், கொஞ்சம் கூட அப்பழுக்கு இல்லாதவர், அம்பாளை தன்னுடைய தாயா நினைச்சு கும்பிடுறவர். அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணுமே. கோயில்ல போய் ஒவ்வொரு வேளையும் அம்பாளை தொட்டு அலங்காரம் பண்றதுக்கு அவர் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். வந்தாரா, கால் தடுமாறிச்சு, குடத்தை கீழே போட்டுட்டார். குடம் கீழே விழுந்தது, தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது, வேகமா அங்கிருந்து இறங்குது. அம்பாள் ஒரு காலை கீழே வச்சிருக்காளா, அந்த காலில் போய் தண்ணி வேகமா அடிச்சுதா. கிட்டக்க பார்க்கிறார், பின்பக்கத்துல ஒரு துவாரம் தெரியுது. ஆனா இத்தனை நாளா தெரியல, இத்தனை நாளா அழுக்கு அடைச்சுக்கிட்டு இருந்திருக்கு.
அபிஷேகம் பண்றாருல, ஸ்நானம் பொடி போட்டு அபிஷேகம் பண்றாரு, மஞ்சள் பொடி போட்டு அபிஷேகம் பண்றாரு. காலை தொடச்சா தானே, முன்னால தொடப்போம், முகத்தை தொடப்போம், பின்னால துடைக்க மாட்டோமே. யாரு பார்க்க வரா? துடைச்சிட்ட பார்த்தா கீழே துவாரம் தெரியுது பின்னால. இத்தனை காலமா தெரியலையே, அழகா தெரியுது துவாரம். இந்த தண்ணி விழுந்த வேகத்துல பழைய அழுக்க அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. வெள்ளம் வந்ததுன்னா பழைய அழுக்க அடிச்சுக்கிட்டு போயிருமா. பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றி விடும், புது வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். பாரதி. பள்ளத்திலே ரொம்ப நாளா அழுகி போன பாசியை புது வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போன மாதிரி ரொம்ப நாளா இருந்த அலக்கை புது வெள்ளம் தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. உடனே இவருக்கு சந்தேகம், இந்த ஒரு கால் மேல வச்சிருக்கான்ல, அதுல தண்ணீரை ஊத்தினார், அதுலயும் ஒரு துவாரம் இருக்கு. ஐயருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. நல்ல வேளை அந்த அம்மாட்ட ஒரு காலத்துல அட்ரஸ் வாங்கி வச்சிருந்த, தபால் போட்ட. அந்த அம்மா புறப்பட்டு வந்துருச்சு. காலில் அந்த 2 கொலுசையும் மாட்டி விட்டாங்க. இன்னைக்கு அந்த 2 கொலுசும் காலில் இருக்கு. ஏன் சார் உங்க சொந்த கதைன்னு சொல்லிவிட்டு யாரோ ஒரு அம்மா கதையை சொல்றீங்களே, என்ன அர்த்தம்? இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்கேன், இனிமே தான் கதை ஆரம்பிக்குது. அந்த கோயில்ல கும்பாபிஷேகம். எந்த கோயில்ல? திருமீயச்சூர் லலிதாம்பிகை. மகாலட்சுமின்னு சென்னை சேர்ந்த ஒரு அம்மா, அந்தனர் பெண்மணி, ரொம்ப பக்தை அந்த அம்மா. பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுது. நினைச்சா கும்பாபிஷேகம் பண்ணும், எல்லாரையும் போய் பார்க்கும், பணம் வாங்கும், தானும் பணத்தை போடும், நின்று வேலை பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணும். திருமீயச்சூர் லலிதாம்பிகை கோயில்ல இத்தனாம் தேதி கும்பாபிஷேகம், முத நாள் நீங்க பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிருச்சு. நானா திருமீயச்சூர் எப்படா போகலாம்னு நினைச்சுக்கிட்டு கிடக்கிறேன். பிரசங்கம்னு போட்ட உடனே கிளம்பிட்டேன். ராத்திரி கார் எடுத்துக்கிட்டு ஒரு 6 மணிக்கு வந்துட்டேன். எனக்கு 7:30 மணிக்கு பிரசங்கம். 6 மணிக்கு வந்து நீட்டா உட்கார்ந்துட்டேன். இன்னைக்கு அம்பாளை பத்தி பேசணும், நிறைய பேசணும். லலிதாம்பிகையை பத்தி பேசணும், சகசரநாமத்தை பத்தி பேசணும், பாஸ்கர ராயரை பத்தி பேசணும், அபிராமியை பத்தி பேசணும், கல்கத்தா குங்குமானந்த சாமியை பத்தி பேசணும். எல்லாம் திட்டம் போட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த மகாலட்சுமி அம்மா என் பக்கத்துல வந்தது. ஐயா, என்ன ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், அந்த பிள்ளைங்கள்லாம் உங்க பேச்சுக்கு அப்புறம் டான்ஸ்ன்னு போட்டிருக்கேன், சின்ன பிள்ளைங்க தூங்கிடும், நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன? இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருவோம், நீங்க 9 மணிக்கு பேசுங்க ஐயா. நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்கிறோம், நிம்மதியா கேட்போம், எல்லாரும் கேட்போம். நமக்கு என்ன? சரி, டான்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எனக்கு 9க்கு தான் பிரசங்கம். நான் ஒரு ஓரத்தில் போய் டான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சிங்கப்பூர்காரர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அவர் அந்த கோயிலுக்கு திருப்பணிக்கு பணம் கொடுத்தவர். ஐயா, 9 மணி வரைக்கும் இங்கே தானே உட்கார்ந்து இருக்கணும். ஆமா, ஒன்று பண்ணுவோமா? என்ன? கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுவோமா? நாளைக்கு கும்பாபிஷேகம், சாமியை பார்த்துருவோமா? ஆமா, நான் இன்னும் கோயிலுக்கு போகல, இப்போ ஒரு தரம் பார்த்துருவோம், நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஒரு தரம் பார்த்துக்குவோம். கூட்டிகிட்டு போயிட்டார். அவ கூட்டிகிட்டு போன நேர சிவபெருமானை பார்த்துட்டோம். அம்பாள் சந்நிதிக்கு வர்றோம். லலிதாம்பிகை பூட்டி கிடக்கு. இவரை பார்த்த உடனே அர்ச்சகர் ஓடி வந்துட்டார். ஏன்னா இவர் நிறைய பணம் கொடுத்திருக்காரு, அதுக்கு தெரியும். ஓடி சாவியை கொண்டுகிட்டு வந்தார். ஐயா உள்ள பார்க்கணுங்கிறாங்க. நல்லதுன்னு உள்ள திறந்து கடைசி வரைக்கும் போட்டாரு. நாளைக்கு கும்பாபிஷேகம். இன்னைக்கு கோயில்ல என்ன, கீழே அஷ்டபந்தனம் பண்ணல. ராத்திரி 12க்கு தான் அஷ்டபந்தனம் பண்ணுவாங்க. நான் சாயந்தரம் 7:30 மணிக்கு போய் நிற்கிறேன். ஐயா உள்ள போங்கன்றாரு. சட்டையை கலட்டுனாரு. கழட்டிட்டேன். உள்ள போனா அம்பாளை தொட்டு பாருங்கிறாரு. கிடைக்குமாமா? காலை தொட்டேன், கையை தொட்டேன், முதுகுல பார்த்தேன், அவ காலில் போட்டிருக்க அந்த அற்புதமான கொலுசை பார்த்தேன், அவ முகத்தை பார்த்தேன். அப்படியே பிரகாசமா இருக்கு, கோடி சூரிய பிரகாசம். நல்ல 1/2 மணி நேரத்துக்கு நானும் அவரும் கண்ணீர் விட்டு அழுது கீழே உட்காந்துட்டோம். மற்ற நாள்ல போக முடியுமா?
இங்க வந்து 9 மணிக்கு பேசினா இதைத்தான் சொன்னேன். நான் பேச நினைச்ச எல்லாம் மறந்துட்டேன். ஆமா சார், தியரி வேணுமா பிராக்டிக்கல் வேணுமா? பிராக்டிக்கல் தானே வேணும். கதை சொன்னா நம்ப மாட்டாங்க. நீ என்னமோ பழைய கதை சொல்ற சார், இது நம்ம சொந்த கதை சார். இன்னைக்கு அவளை நினைச்சா அந்த காட்சி கண்ணுக்கு முன்னாக நிற்கும். அம்பாள் பராசக்தி வந்து நமக்கு அருள் செய்கிறாள். கேட்டீன்னா சாப்பாடு போடுவா. அம்பாளுக்கு அவளது பெருமை. இப்போ பதி பசு பாசம் சொன்னா பேச்சு முடிஞ்சிடும். கடவுள் இனிமே கொஞ்சம் இலக்கணங்கள் சொல்ல போறேன். கடவுளுக்கு 8 குணம். இனிமே இது வகுப்பு, சரிதானா? அதுக்காக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து தூங்கிடப்படாது. நீங்கள் எல்லாம் படிச்சவங்க. இங்க சைவ நெறி பாடம். இலங்கை பெருமக்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஏன் தெரியுமா? இந்த சைவ நெறிய பாடமா வச்சு படிச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இந்தியாவில் அதெல்லாம் கிடையாது. மெய்கண்டார் பிறந்தது அங்கதான், மறைஞான சம்பந்தர் பிறந்தது அங்கதான், உமாபதி சிவாச்சாரியார் பிறந்தது அங்கதான், அருள்நந்தி சிவாச்சாரியார் பிறந்தது அங்கதான். பிறந்த நாள் அன்னைக்கோ அல்லது சமாதியான அன்னைக்கோ ஒரு மாலையை போட்டு ஒரு குடம் தண்ணீரை ஊத்திட்டு வசதியா மறந்துடுவோம். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இங்க இந்த பெருமக்கள் 1, 2, 3, 11ஆம் கிளாஸ் வரைக்கும் பாட புஸ்தகம் வச்சு படிக்கிறாங்க. அதனாலே நான் சொல்றது அவர்கள் படித்ததை மீண்டும் கொஞ்சம் நினைவூட்டிக் கொள்வதற்காக. கடவுளுக்கு எண்குணத்தான்னு பேர். 8 குணம். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை 8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம். அப்பர் சுவாமி 8 குணம் என்னன்னா, 1 தன் பயத்தன் ஆதல். அடுத்தவன் சொன்னபடி கேட்கறது இல்ல, அவருக்கு சுதந்திரம். கடவுள் சுதந்திரமாய் நிற்கிறார். யாரும் சொல்லி அவர் கேட்பாரு? தன் பயத்தன் ஆதல். 2 தூய உடம்பினன் ஆதல். நம்ம உடம்பு அழுக்கான உடம்பு. வெளியிலையும் அப்படித்தான், உள்ளையும் அப்படித்தான். பல்லு விளக்கலைன்னா ஒரு பயம் பக்கத்துல நிக்க முடியாது. குளிக்கலைன்னா 4 அடி தாண்டித்தான் நிற்பாங்க. எவ்வளவு அழுக்கு! இதுக்குத்தான் நான் சந்தன சோப்பை போட்டு தேய்க்கிறேன். சந்தன சோப்பு கருத்து போச்சு, நான் அப்படியே இருக்கேன். இந்த உடம்புக்கு தானே இந்த பாடு, இந்த உடம்பை காப்பாற்றத்தானே இந்த பாடு. கடைசியை கொண்டே போட போறாங்க, எரிக்க போகுது. எரி சொல்லுதான், நமக்காகத்தான் சாப்பிடுறேன். காலம்பர 4 வடை சாப்பிடுறேன் பத்தியா, நமக்கு தான் வரப்போறேன். எரி. புழு சொல்லுதான், அதெல்லாம் கிடையாது, நமக்கு தான் வளர்க்கிறேன். நாய் சொன்னதான், எனக்காகத்தான் உடம்ப வளர்க்கிறேன். நரி எனக்காகத்தான் வளர்க்கிறேன். கழுகு எனக்காகத்தான் வளர்க்கிறேன். இவன் சொன்னானா எனக்காகத்தான் வளர்க்கிறேன். எது சரி? நாய் நரி எனதன, நாய் எனதன, நான் எனதனலாமோ? எரி எனதன, புழு எனதன, இடிவாகிய சிறு நாய். சரி எனதன, கழுகு எனதன, தனியாகிய உடலை. நரி எனதன, நாய் எனதன, நான் எனதனலாமோ? அரியனோடு மறைமுனி தொழும் அறிவாகிய பரமே. நான் என்ன சொல்றேன்? இந்த உடம்பு என்னதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை பூதங்கள், இத்தனை எனக்குத்தான் வளர்க்கிறேன், எனக்குத்தான் வளர்க்கிறான்னு சொல்லுது. அழுக்கு உடம்பு. பகவான் எப்படி? தூய உடம்பினன் ஆதல். 3வது இயல்பிலேயே உணர்வினன் ஆதல். ஆன்மா உணர்த்த உணரும். ஆண்டவன் இயல்பாகவே தூய உணர்வினன் ஆதல். 4 முற்றும் உணர்தல். அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் கண்ணை மறைக்க முடியாது. குருநாதர்கிட்ட 4 சிஷ்ய பிள்ளைங்க, 4 பேரும் பாடம் படிச்சுட்டான். வாத்தியார் சொன்னாரு, டேய் ஒரு மாம்பழம் கொடுத்தாரு. டேய் ஆளுக்கு ஒரு மாம்பழம் தான், யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடுங்கடா. முதல் ஆளு வீட்டுக்குள்ள ஓடினான், கதவை சாத்தி விட்டு சாப்பிட்டுட்டேன். 2வது ஆளு ரூமுக்குள்ள ஓடினான், ரூம் கதவை சாத்தினான், சாப்பிட்டுட்டேன். 3வது ஆளு இரும்பு பெட்டகத்துக்குள்ள போய் உட்கார்ந்தான், பெட்டகத்தை மூடினான், சாவித்து வாரத்தை கையை வச்சு மூடிட்டேன், யாரும் பார்க்க கூடாதான், சாப்பிட்டுட்டேன். 4வது ஆளு மாம்பழத்தை கொண்டுகிட்டு வந்துட்டேன். என்னடா ஆச்சு? சாப்பிடல. ஏண்டா? யாரும் பார்க்காத இடம் கிடைக்கல. என்னடா சொல்ற? வீட்டுக்குள்ள வான்னு இவன் சொன்னான், ரூமுக்குள்ள வான்னு அவன் சொன்னான், பெட்டகத்துக்குள்ள வாடான்னு அவன் சொன்னான்.
இவன் சொன்னா, எங்க போனாலும் இந்த உள்ள உட்கார்ந்து சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் கண்ணை மூட முடியலையே. குருநாதர் சொன்னார், இந்த 3 பயல்களும் படிக்கட்டும், நீ படிச்சுட்டே போயிட்டு வா. கண்ணை மூட முடியுமா? கடவுளை மூட முடியுமா? என் மனசுக்குள்ள இருக்கிறவனை அவன் கண்ணை மூட என்னால முடியல. இயல்பவன் முற்றும் உணர்ந்தவன், இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்கியவன். நமக்கு பாசம் இருக்கு, கஷ்டப்பட்டு விளக்குறான். அவன் இயல்பாகவே பந்த பாசங்களில் இருந்து நீங்கியவன். அடுத்தது பேரருள் உடைமை. அருள் வெள்ளமா கொட்டது. சிவபெருமான் அருள் மாதிரி வெள்ளம் கிடையாது. முடிவிலா ஆற்றலுடைமை. அவனுடைய ஆற்றலுக்கு எல்லை கிடையாது. என்ன செய்வார்? என்ன வேணும்னாலும் செய்வார். முடிவிலா ஆற்றலுடைமை, வரம்பிலா இன்பமுடைமை. மற்ற இன்பங்களுக்கு வரம்பு உண்டு, இது வரம்பே கிடையாது. அவனுக்கு 5 முகம். 1 2 3 4 5. ஓ, இதுதான் 5 முகம். இந்த முகம் இருக்கு பாருங்க, நெத்திக்கு மேல. இதுதான் கிழக்கு, தற்புருஷம். இது தெற்கு, அகோரம். இது மேற்கு, சத்தியோஜாதம். இது வடக்கு, வாமதேவம். மேல உச்சி, ஈசானம். இதான் அவர் இருக்கடா. இங்கதான் அவர் இருக்காரு, மறந்துடாதீங்க. அவர் எங்கேயோ இல்ல, இங்கதான் இருக்காரு. 5 முகம், 5 தொழில், 5 நிறம், எல்லாம் அவருடைய பேராற்றல். அவையே தானேயாய் இருவினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. சிவஞான போதம் 2வது நூற்பா. அவையே ஆய் தானே ஆய், அவையே தானே ஆய். இதாங்க சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை. கடவுள் எப்படி இருக்கார்? உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாய் இருக்கிறான். அது எப்படி? என்னை அடிச்சு விட்டான். என்னை அடிக்க எவனாலும் முடியாது. என் உடம்பத்தான் அடிக்கலாம். நான் தெரியாதனமா இந்த உடம்ப நான் நினைச்சு விட்டேன். என் சட்டையை பிடிச்சு இழுத்தான்னு சொல்றேனே, இந்த உடம்பு சட்டை தானே. ஆனா உடம்பும் ஆன்மாவும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்னை அடிச்சு விட்டேன். உன்னை அடிக்க ஒருத்தனாலும் முடியாது. உன் உடம்பத்தான் அடிக்கலாம். நீ உடம்பையே நீண்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உன்னை அடிச்சான்னு சொல்ற. கடவுள் உடம்பும் உயிரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றாக நினைக்கப்படுவது போலே நம்மோடு கடவுள் அவையே ஆயிருக்கிறான், தானே ஆகியிருக்கிறான். அதுக்காக கடவுள் நான் ஒன்னா? அவன் தனியாயிருக்கிறான். பொருள் தன்மையினாலே வேறுபட்டு தெரிகிறான். 3வது உடனாயிருக்கிறான். இருட்டுக்குள்ள போனேன், கண்ணால பார்த்தேன், பொருள் தெரியல. பளிச்சுன்னு ஒருத்தர் விளக்கடிச்சாரு, இப்ப பார்த்தேன், இப்பவும் பொருள் தெரியல. ஏன் தெரியல? என் புத்தி கண்ணில் இல்ல. என்னத்தையோ நினைச்சுக்கிட்டு இப்படியே நிக்கிறேன். சில பேர் பார்த்திருக்கீங்களா? இப்படியே உட்கார்ந்துருப்பேன், என்னத்தையோ நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். அப்ப அவன் கண்ணுக்கு எழுத்தாப்பட்டிருக்கே தெரியாது. அப்ப தெரியணும்னா என்ன வேணும்? கண்ணு வேணும், கண்ணுக்கு ஒளி வேணும், வெளியில வெளிச்சம் வேணும், மனசு கூடி நின்று பார்க்கணும். மனசு எங்கேயோ இருந்தா பார்வை எப்படி இருக்கும்? நிலக்குத்தி இருக்கும். சில பேருக்கு அப்படியே முடிச்சு போயிடும். நிக்கிறமா இல்லையா? அப்படி இருக்கமா இல்லையா? இந்த 3ம் வேணும். அதுதான் அவற்றை செலுத்த அவற்றோடு கண்ணொளியும் அறியும் போலே உடனாயிருக்கிறான். ஒன்றாயிருக்கிறான், பேராயிருக்கிறான், உடனாயிருக்கிறான். அப்பர் சுவாமி மனத்தகத்தான் தலைமேலான். மனசுல இருக்கா ஒன்றாயிருத்தல். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான். வேறாயிருத்தல். 7 அண்டத்துக்கு அப்பால நிக்கிறான். வேறாயிருத்தல். கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. என் கண்ணுக்குள்ளே இருக்கான், நான் பார்க்கிற பொழுது என் கூட பார்க்கிறான். அது உடனாயிருத்தல். 3 இந்த பாட்டுல வந்துருச்சு.
உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்த அருதி என்று வெள்கினேன் வெள்கி நானும் விலாவரச் சிரித்திட்டேனே. எல்லாரும் நினைக்கிற நினைப்பையும் உள்ளே இருந்து எம்பெருமான் அறிகிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதா? நம்ம என்னடா நினைக்கிறோம், அவன் தானே நினைக்கிறான் அப்படின்னு நான் வெட்கப்பட்டு சிரிச்சுட்டேன். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து, ஒன்றாய் வேறாய் உடனாய், உடனிருந்த அருதி என்று வெள்கினேன் வெள்கினானும் விலாவரச் சிரித்திட்டேனே. திருமுறையில சைவ சித்தாந்தம் ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. நாம் பண்ற தப்பு தண்டாவுக்கெல்லாம் இவனும் கூடவே வந்து சாதராடிச்சான். உடனாகி அதானே அர்த்தம். நான் ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்தாண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம், யாவையுமாய் ஒன்றாயிருப்பது, அல்லையுமாய் வேறாயிருப்பது. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு அது உடனாயிருப்பது. நெஞ்சில் வஞ்சங்கட என்னை விட்டு பிரியாமல் இருந்தானே. இறைவன் வினை பயனை ஊட்டுவான் சொல்லிட்டேன். 5 தொழில் மூலம் உயிர்களை பக்குவப்படுத்துகிறான். ஆக்குவான், காப்பான், அழிப்பான், அருள் தருவான், அடுத்தது போக்குவான். எல்லாம் 5 தொழில் பண்றான். மன்னனை போல தண்டிக்கிறான், மருத்துவன் போல காப்பாற்றுகிறான். 2ம் பகவான் செய்வது. பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தானே குருவாக வந்து காட்சி கொடுப்பான். மாணிக்கவாசகருக்கு காட்சி கொடுத்தான். பக்குவப்பட்டால் தானே குருவாக வந்து காட்சி கொடுப்பான். அந்த பார்வைப்பட்டா போதும் எல்லாம் மாறிவிடும். அல்லது குருநாதன் மூலம் காட்சி கொடுப்பான். குருநாதனுக்குள்ளே அவன் தான் இருப்பான். தெரியுதா? திருவிடை மருதூர்னு ஒரு ஊர், திருவிடை மருதூர். நடுவிலே உள்ள அர்ஜுனம் மத்திய அர்ஜுனம் மாதிரி. மருத மரத்தின் கீழே சிவலிங்கம். திருவிடை மருதா திரிபுராந்தகா பட்டினத்து சாமி பாடுறார். பட்டினத்தார் ஊர் ஊரா போனாராம். முற்ற துறந்த பட்டினத்தடிகள். அது என்ன முற்ற துறந்த? தான் சன்னியாசிங்கிறதையும் திறந்துட்டாராம். சில பேருக்கு அந்த நினைப்பு இருக்கும், நான் தான் சன்னியாசி, நான் தான் பெரிய சன்னியாசி, இந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் தான் சன்னியாசி. அதையும் மறக்கணுமா? அதான் முற்ற துறந்த பட்டினத்தடிகள். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறுந்துறக்கை அரிதறிது தாயுமான சுவாமி. பட்டினத்தார் வெறும் கோவணத்தோட நடந்து போயிட்டே இருக்கார். ஒரு ஊர் உஞ்சனை மாகாணம். உஞ்சனை மாகாணத்தில் ஒரு பிள்ளையார் கோயில். பட்டினத்தார் பிள்ளையார் கோயிலுக்குள்ள போயிட்டார். பெரிய பிள்ளையார், நம்ம பிள்ளையார் மாதிரி அழகான பிள்ளையார். பின்னால போய் உட்கார்ந்துட்டார், தவத்தில் உட்கார்ந்துட்டார். பிள்ளையார் முன்னால, பட்டினத்து பிள்ளையார் பின்னால. அங்கே இருந்து பார்த்தா பிள்ளையார் தான் தெரியும், பின்னால இருக்க ஆள் தெரியாது. தவத்தில் இருக்கார். ராத்திரி 10 மணி. பத்திரகிரியாருடைய ஊர். திருடுறதுக்கு திருடர்கள் புறப்பட்டு போனார்கள். ராஜா அரண்மனையில திருடணும், அப்பவே அரண்மனையில திருடணும். பிள்ளையார பார்த்தான். பிள்ளையார் சாமி, ராஜா அரண்மனையில திருட போறோம், நிறைய கிடைச்சா உனக்கு ஒரு பங்கு தர்றேன். கொள்ளைக்கு பிள்ளையார கூட்டு சேர்த்தான். என்ன சிரிக்கிறீங்க? நம்ம வியாபாரத்துல திருப்பதி பெருமாளுக்கு 10% வைக்கிறோமா இல்லையா? சக்க போடுதே. அந்த அப்போ ஒரு பழக்கம். அவன் தொழில் அவனுக்கு, நம்ம தொழில் நம்மளுக்கு. கூட்டு சேர்த்தான். போனான், திருடினான், நிறைய கிடைச்சது. சந்தோஷம் தாங்கல. பிள்ளையாருக்கு சொன்னபடி செஞ்சான். அதை பாராட்டணும் இல்ல? விலை மதிக்க முடியாத முத்து மாலையை அப்படி தூக்கி போட்டான். சொன்னபடி செஞ்சான், அவனை பாராட்டணும். எங்க ஊர்ல ஒருத்தன் பிள்ளையார போய் கும்பிட்டான். பிள்ளையார் இப்படி பார்த்தாரு, சாமி இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதுல பாதி உனக்கு தந்துடுறேன்.
சொல்லிட்டானா வெளியில வந்தேன். கீழே வந்து பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டு கிடக்கு. இந்தியாவில் 100 ரூபா நோட்டு பையில வச்சுக்கிட்டேன். எவ்வளவு கொடுக்கணும் சாமிக்கு? 50 ரூபா கொடுக்கணும்ல. பிள்ளையாரே நீ கெட்டிக்காரன், உன் பக்கம் எடுத்துக்கிட்டு என் பக்கம் போட்டுட்டேன். உதைக்க வேண்டாம் இவனை, உன் பக்கம் எடுத்துக்கிட்டு என் பக்கம் போட்டுட்டேன். பிள்ளையார் சிரிச்சுக்கிட்டாரு. பிள்ளையார் சிரிச்சுக்கிட்டாரு. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டான். வெளியில வந்தான். ஆரிய பவன் போர்டு, பிள்ளை குட்டிகளுக்கு ஸ்வீட் வாங்கினான். 100 ரூபாய கொடுத்தேன். முதலாளி ஒரு மாதிரியா பார்த்தாரு. உட்காருங்கன்னாரு. உட்கார்ந்தேன். இந்த பார்சல் பண்ணிட்டு தர்றேன்னாரு. உட்கார்ந்து இருந்தேன். அரை மணி நேரம் ஆச்சு. போலீஸ் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த 100 ரூபா நோட்டு கள்ள நோட்டு. மாட்டிக்கிட்டியா? நீ பிள்ளையார ஏமாத்த பார்த்தில்ல? அதான் வென பண்ணனா வெனையில வந்து மாட்டிக்கிறேன். உங்களுக்கு கேடு நினைச்சா என் மனசுல நான் அடிப்படையா கெட்டு போயிட்டேன்னு அர்த்தம். நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனா நீங்க என்ன வாழ்த்துவீங்களா மாட்டீங்களா? பிரார்த்தனை அதுதான். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். போனை எடுத்தா என்ன சொல்லணும்? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கும். அவரும் நம்மளை வாழ்த்துவார். என்ன எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்மளை வாழ்த்துவார். சரிதானா? சரி. எதுக்காக சொல்ல வந்த இவ்வளவு கதையும்? நம்மளை நம்ம வாழ்த்தினால் எல்லாரும் நம்மை வாழ்த்துவார்கள். நம்ம ஆளு ஒவ்வொரு முறையும் கடவுள்கிட்ட போய் நிக்கிற பொழுது இதையெல்லாம் மறந்துடுறோம். இதையெல்லாம் மறந்துட்டு நம்ம எங்கெங்கேயோ போய் நிக்கிறோம். கடவுள் யாரு என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா மறந்து போயிடுது. எம்பெருமான் நம்ம பக்கத்துல வந்து நம்ம கூடவே நம்மோடு நிற்கிறான். அம்பாள் பராசக்தியோடு வந்து நம்மை காப்பாற்றுகிறான். பராசக்தியினுடைய ஆற்றல் நம்மை காப்பாற்றுகிறது. வினை பயனை ஊட்டுகிறான். பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தானே குருவாக வருகிறான். அதுக்கு கதைக்கு வந்தேன். பட்டினத்து சாமி உள்ள உட்கார்ந்திருக்கார். கதை ஞாபகம் வருதா? வெளியில திருட போனவன் என்ன பண்ணனா, விலமதிக்க முடியாத மாலையை தூக்கி எரிஞ்சான். அது பிள்ளையார் கழுத்துல விழாம பின்னால உட்கார்ந்த பட்டினத்து பிள்ளையார் கழுத்துல விழுந்துச்சு. தியானத்தில் இருக்கவனுக்கு மாலை விழுந்தா தெரியுமா, பாம்பு விழுந்தா தெரியுமா? தெரியாது. நம்ம தியானத்துல தான் நமக்கு எல்லாம் தெரியும். பூஜை பண்ற பொழுது மணி அடிக்கிறான். ஏன்டான்னா சட்னி வாசம் மூக்க தொலைத்து இருக்கிறான். நம்ம பூஜை அவ்வளவுதான். கழுத்துல மாலை, ராஜாவுடைய விலமதிக்க முடியாத முத்து மாலை. ஓம் நம சிவாய் அப்படியே அடங்கி இருக்க. காலம் வரை எல்லா சேவகனும் தேடி வந்தான். சாமியை கண்டுபிடிச்சு விட்டேன். ராத்திரி பூரா முடிச்சு விட்டு இப்ப உட்கார்ந்து தூங்குறான்டா. தூக்குந்தால கழுத்துல நம்ம ராஜாவுக்கு மாலை போட்டிருக்கான். தூக்கிட்டு போயிட்டாங்க. பத்திரகிரி மகாராஜாவுடைய அரண்மனை கொண்டே வெளியில நிறுத்தி விட்டான். மாலையை கொண்டுகிட்டு போய் ராஜாட்ட காமிச்சான். இது நம்ம மாலை இல்லைன்னாரு. திருடன் வெளியே இருக்கான். கழுகுல ஏத்து. கழுமரம்னா தெரியுமா? பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி. அப்படியே தூக்கி உட்கார வைப்பான். மலம் போற பாதையில குத்தி தலைவலியா வந்துடும். நினைச்சாலே ஒரு ராத்திரிக்கு தூக்கம் வராது. அந்த காலத்துல தண்டனை அப்படித்தான். கேபிட்டல் பனிஷ்மெண்ட். கழுமரத்தில் ஏத்த போறாங்க பட்டினத்து சாமியே. அப்படியே தியானத்துல உட்கார்ந்து இருக்காரு. தூக்கிட்டு போனா அங்க உட்கார வச்சா கழுமரத்தை ரெடி பண்ணனா பழுக்க காய்ச்சின கழுமரம் அப்படியே தூக்கினாங்க. முழிச்சுக்கிட்டார். தியானம் கலைச்சு போச்சு. கடவுளுக்கு இதுவை. பத்திரகிரியாருக்கு நல்ல காலம். முடிச்சுக்கிட்டார். என்னடா இது, என்ன கழுமரத்தில் ஏத்த போறாங்க, நான் என்ன தப்பு பண்ணனேன் தெரியலையே. ஆனா கடவுள் ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டார். என் பொருள் திருடு போச்சுன்னா நான் எவன் பொருளையோ திருடி இருக்கேன்னு அர்த்தம். கடவுள் தப்பு செய்ய மாட்டார். ஒருவேளை போன பிறவியில ஏதோ தப்பு பண்ணி இருப்பேன். என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே, இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே 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 எரி மூண்டது. இந்த வார்த்தை புரியுதா? இதுதான் அறவச்சு பாடுறதுங்கிறது தமிழ்ல. மூண்டதுன்னு உடனே நெருப்பு பிடிச்சிச்சுங்க. இரும்பு கழுமரம் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. எல்லாம் ராஜாட்ட ஓடுனாங்க. இரும்பு கழுமரம் தீ பிடிச்சிருச்சு. இந்த சாமி என்னமோ பாட்டு பாடினாரு. பத்திரகிரி மகாராஜா அங்கிருந்து ஓடி வந்து பார்த்தா
பட்டினத்து சாமி அப்படியே நிற்கிறார். அவர் காலில் இவர் விழ ஒரு பார்வை தான் பார்த்தார். அப்படியே உபதேசம் ஆகிவிட்டது. பார்த்து உபதேசம், கண்ணால பார்த்து தீட்சை. நாளைக்கு காலையில தீட்சையை பத்தி கொஞ்சம் சொல்றேன். கண்ணால பார்த்து தீட்சை. காலில் விழுந்துட்டார் மகாராஜா, நான் உங்கள் அடிமை. இவர் திருவிடைமருதூருக்கு போ, அவ்வளவுதான். நம்ம காலில் யாராவது ராஜா விழுந்து நான் உங்கள் அடிமைனா அவர் அரமனையில போய் ஒரு 6 வருஷத்துக்காவது உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம். ராஜா உள்ள காலில் விழுந்திருக்கார், சும்மாவா? ஒண்ணு கிடையாது. முற்றத்துறந்த பட்டினத்தடிகள் காலில் விழுந்த உடனே என்ன சொன்னார்? திருவிடைமருதூருக்கு போ, அவ்வளவுதான். இவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் அப்படியே திருவிடைமருதூருக்கு போயிட்டார். பொண்டாட்டிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லலாம், சொல்லல. பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணல, அவ்வளவுதான். அதான் சன்னியாசம். சடார்னு விட்டுட்டு வரணும். பொண்டாட்டிட்ட போய் சொல்றேன்னு போனார்னா அடுத்த ஜென்மத்துல கூட வரமாட்டாரு. மாட்டிக்கிறோமா இல்லையா கதை? அதான் சடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, அவ்வளவுதான் கதை. அப்படியே கிளம்பிட்டாரு. இவரு திருவிடைமருதூருக்கு போக, அவரும் திருவிடைமருதூருக்கு போக, 2 பேரும் திருவிடைமருதூர் கோயில் பெரிய கோயில். கீழக்கோபுர வாசல்ல பட்டினத்து சுவாமி, மேலக்கோபுர வாசல்ல பத்திரகிரியார். பட்டினத்து சுவாமி சன்னியாசி, கையில திருவோடு கூட கிடையாது. பத்திரகிரியார் மகாராஜா, இப்போ சன்னியாசி. எங்கேயோ போய் ஒரு திருவோடு வாங்கிவிட்டார். திருவோட்டுல பிச்சை எடுப்பாரு. எல்லா வீட்லையும் சாப்பாடு போடுவாங்க. வாங்கிட்டு வருவாரு, பட்டினத்தார்கிட்ட நீட்டுவாரு. பட்டினத்தார் 3 கவளம் சாப்பிடுவாரு. சன்னியாசிக்கு சாப்பாடு எவ்வளவு? 3 கவளம். சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்காதீங்க, 3 கவளம் தான் சாப்பாடு. மிச்சம் இருக்கும். பத்திரகிரியார் 3 கவளம் சாப்பிடுவாரு. இன்னும் சோறு மிச்சம் இருக்கும். ஒரு பெண் நாய் வந்தது, அதுக்கு சோறை போடுவாரு, சாப்பிடும், வச்சுட்டு படுத்துடுவாரு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. மகாராஜா பிச்சை எடுக்கிறாரு. திருவோடு ஏந்தி தெருவோடு போனால் பரிவோடு சாதம் பசியார கிடைக்கும். 10 வருஷம் ஓடிடுச்சு. இந்த நாய் வளர்ந்துருச்சு. சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டார். மத்தியானம் 3 மணி. பட்டினத்து சாமி கீழக்கோபுர வாசல்ல இருக்கார். இங்க வந்தார். சாமி, என்னையா பசிக்குது, சோறு வேணும். சோறா? என்கிட்ட ஒண்ணும் கிடையாது ஐயா, நான் பிச்சைக்காரன். மேலக்கோபுர வாசலுக்கு போ, ஒரு குடும்பி இருக்கிறான், அவன்கிட்ட வாங்கிட்டோ. மேலக்கோபுர வாசல்ல குடும்பி இருக்கிறான். இந்த ஆளு வேணும்னே இந்த பக்கம் வந்தார். ஐயா, பத்திரகிரியார், நாயி, திருவோடு, இதான் குடும்பம். கீழக்கோபுர வாசலுக்கு போனேன், ஒரு சாமி இருந்தாரு, சாப்பாடு வேணும்னு கேட்டேன். மேலக்கோபுர வாசலுக்கு போ, ஒரு குடும்பி இருக்கிறான்னாரு. அந்த குடும்பி நீங்க தானா? இவ்வளவு இவரை யாரு கேட்டார்? இவர் வந்த வேலையை முடிக்கணும்ல. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன போய் குடும்பின்ட்டாரு குருநாதர். நான் உடனே விட்டுட்டு வந்தவன் இல்ல. பட்டினத்து சாமியாவது அவங்க அம்மா சாகுற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருந்தார். அப்புறம்தான் ஊரை விட்டுட்டு வெளியில போனாரு. நான் உடனே என் பட்டாக்கிட்ட சொல்லல, என் பிள்ளைகிட்ட சொல்லல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஓடி வந்தேன். என்ன பார்த்து குடும்பின்னு சொல்லுவாரே. ஆனால் குருநாதர் தப்பு செய்ய மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த நாயும் இந்த திருவோடும் தானே என்னை குடும்பியாக்கி விட்டன. நாய் மண்டையில திருவோட்டை தூக்கி போட்டார். ஓடு உடைஞ்சது, நாயும் செத்தது, முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்? சன்னியாசி திருவோடு கூட வைத்துக் கொள்ள கூடாது. இன்னைக்கு காலையில சொன்னேன், ஞாபகம் இருக்கா? திருவோடு வச்சிருந்து மத்தியானம் சாப்பிட்டு மிச்ச சாதத்தை தண்ணி ஊத்தி ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான்னா அவன் சம்சாரி. வாங்கி சாப்பிட்டு கையை தட்டிட்டு போனான்னா அவன்தான் சன்னியாசி. நம்ம ஊர்ல இப்படி பார்த்தா ஒரு பயிலும் சன்னியாசி இல்லை. எல்லாம் பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்காங்க. கேட்டா சாமியாரு சன்னியாசி. நம்ம தான் இதுக்கெல்லாம் ஏமாந்தவங்க.
வேடிக்கை பார்த்தீங்களா? திருவோடும் போச்சுங்க. கையை நீட்டிக்கிட்டு நிற்கிறாரு பத்திரகிரி மகாராஜா. பிச்சை சாமிகிட்ட நீட்டுவார். பட்னத்தார் 3 கவளம் சாப்பிட, மிச்சத்தை இவர் சாப்பிட்டு கையை தட்டிட்டு போயிடுவார். ஒருவேளை சாப்பாடு. அது இல்லை சார் சந்நியாசம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பங்களை விட்டுட்டு விலகி இருக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு துன்பம் கிடையாது. சரிதானா? இந்த திருக்குறள் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? உதடு ஒட்டாதுங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். பானா மானா வராது. மனுஷன் ஒட்டாம இருக்கணும்னு பாட்டை நிரோட்டகமா உதடு ஒட்டாம பாடினார் திருவள்ளுவர். முடிஞ்சது. 15 வருஷம் ஓடிடுச்சு. எந்த ஊர்? திருவிடை மருதூர். அங்க இருந்து காசி ராஜா பொண்ணை கூட்டிட்டு வர்றான். 15 வயசு பொண்ணு. இப்பதான் பெரிய பொண்ணாகி இருக்கு. அழகான பொண்ணு, நல்ல அறிவுள்ள பொண்ணு, படிச்சுன்னு கோடி சூரிய பிரகாசமா வருது. காசி ராஜா கூட்டிட்டு வர்றான். பத்திரகிரியார்கிட்ட வந்துட்டான். சாமி, என்ன இந்த பொண்ணு உங்கள்கிட்ட என்னமோ பேசணுங்குது. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. நீ யாரும்மா? நான் காசி ராஜாவுடைய பொண்ணு. உனக்கு என்னம்மா வேணும்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு நாயும் ஒரு திருவோடு இருந்ததுக்கே என்ன குடும்பின்னுட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனா என்ன ஆகிறது? என்னம்மா இப்படி ஆசை உனக்கு? சாமி, எனக்கு கல்யாணம்னா உங்களோட தான். இது பேரின்ப கல்யாணம் சாமி. நான் உங்க காலடியில தொண்டு பண்றேன் சாமி. இந்த உடல் உறவை பத்தி நான் பேசல சாமி. உங்க காலடியில கிடக்கிறேன். நீங்க சாப்பிடுற எச்சி சாப்பாட்டை மீண்டும் சாப்பிடுகிறேன். என்னம்மா சொல்ற? மீண்டும்ங்கிற? ஆமா சாமி, நான் தான் சாமி அந்த நாய். உங்க திருவடியில கிடந்து உங்க எச்சி சோத்தை சாப்பிட்டனே அந்த நாய். அந்த புண்ணியத்தினால இப்ப ராஜா வீட்டுல பொண்ணா பிறந்திருக்கிறேன் சாமி. அந்த சோறு எனக்கு என்ன வேணும் சாமி? உங்க எச்சில் வேணும் சாமி. இந்த பிறவி எனக்கு போகணும் சாமி. நாய்க்கு வர்ற புத்திய பாத்தீங்களா? நமக்கு என்னைக்கு வரப்போகுதோ? அதுதான் மாணிக்க வாசக சாமி தன்னை நாய் நாயின்னு சொன்னாரோ. எனக்கு பல ஞானிகள் ரொம்ப பேரு விட்ட குறை தொட்ட குறையை முடிக்கிறதுக்கு நாயாக பிறப்பார்களாம். சதுரகிரியிலே ஒரு நாய். என் சொந்த அனுபவம். சதுரகிரியில சுந்தர மகாலிங்கம். அங்க என்ன கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க பல பேர். நான் திருவாசகத்துக்கெல்லாம் உரை சொல்லி இருக்கிறேன். ஓதுவார்கள் பாடி இருக்கிறார்கள். ஒரு CD அங்கு கோயில்ல போட்டிருக்காங்க. அந்த அர்ச்சகர் அங்க போன உடனே என் குரலை கேட்டு கண்டுபிடிச்சு விட்டாரு. அப்புறம் என்ன, நல்ல மரியாதை. உள்ள கூட்டிக்கிட்டு போய் சுந்தர மகாலிங்கத்துக்கு முன்னால உட்கார வச்சு விட்டார். படிக்கட்டு, சாமி, நான் முன்னால. இதெல்லாம் தமிழ் எங்களுக்கு போடுற பிச்சை. உட்கார்ந்துட்டேன். பூஜை ஆயிட்டு இருக்கு. முரட்டு நாய், சரியான நாய். அங்கிருந்து ஓடி வந்தது. இப்படி வந்தது, என் பக்கத்துல வந்தது, என் மடியில படுத்துருச்சு. எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. ஒரு போடு போட்டதுன்னா கதை முடிஞ்சு வச்சு. சரியான நாய். இந்த சாமியை கும்பிட முடியும்? சுந்தர மகாலிங்கத்தை பார்க்கவே இல்லை. நாயரத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்றது? பயமா இருக்கு. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதுமில்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றூதாய் கோத்தும்பி. யார் யாரோ பாடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு புத்தி ஊற நாய்கிட்ட இருக்கு. அது கவலைப்படாம தூங்குது. அபிஷேகம் 1/2 மணி நேரம் எல்லாம் முடிச்சுதா அப்படி எந்திரிச்சுது. உடம்ப ஒரு சிலிப்பு சிலித்திருது போயிருச்சு.
அப்பாடா சாமி, அந்த அர்ச்சகர் வர்றாரு, யாரோ ஒரு சித்தர் நாயா வந்து உங்க மடியில படுத்திருக்காரு ஐயா, கொடுத்து வைக்கணும் ஐயா. நான் பயந்த பையன் எனக்கு இல்ல தெரியும். மறக்காதீங்க, இன்னைக்கு அந்த நினைப்பு எனக்கு வரும். தூங்குற பொழுது சந்தோஷமா இருக்கும். சித்தர்கள் வினை பயன் தீருவதற்கு நாயாய் வருகிறார்கள். கைலாசி யாத்திரை போற பொழுது இந்த காட்சி எனக்கு கிடைச்சது. கொஞ்சம் பொறுங்க, இந்த கதையை முடிச்சு விட்டு கைலாஷ் யாத்திரையோட இன்றைய பேச்சை நிறைவு செய்வோம். இந்த கதையை முடிச்சிருவோம். எந்த கதை? பட்டினத்தார் பத்திரகிரியார். இந்த பொண்ணு என்ன சொல்லுது? நான் தான் அந்த நாய். அப்படியா? நேர பட்டினத்தார்கிட்ட கூட்டிட்டு போயிட்டார். எந்த கோபுர வாசல்? கிழக்கோபுர வாசல். சாமி, என்ன உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? புரியுதா? உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரக்கூடாதே. என்ன ராஜா வீட்டு பொண்ணா பிறந்திருக்கு? நமக்கு ராஜா வீட்டு பொண்ணு பெருசா தெரிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பரம ஞானி பட்டினத்தார், உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரக்கூடாதே. வந்துருச்சே. எனக்கு என்னப்பா தெரியும்? உள்ள மகாலிங்கத்தை கேட்பவா? திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்குள்ள போயாச்சு. முதல்ல பட்டினத்தார், அப்புறம் பத்திரகிரியார், அப்புறம் நாய், அப்புறம் அவங்க அப்பா பொண்ணு. ஒரு ஜோதி உண்டாயிற்று. முதல்ல அந்த பொண்ணு சேர்ந்துருச்சு. பத்திரகிரியார் சேர்ந்துட்டார். பொண்ணுக்கு அப்பாவும் சேர்ந்துட்டார். பட்டினத்தார் மட்டும் மிச்சம். பகவானே, வாத்தியார் பெயரா போயிட்டாரு, பையன்லாம் பாஸ் ஆயிட்டானே. என்ன விட்டுட்டியே அப்பா, என்ன விட்டுட்டியே. நான் என்னையா பாவம் பண்ணினேன்? இன்னும் எத்தனை காலத்துக்கு ஐயா தாங்கி கிடப்பேன்? என்னை பெற்று பெற்று மாதா உடல் சரித்தாள், வல்வினையன் கால் சரித்தேன், வேதாவும் கை சரித்து விட்டானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கார். எங்கே பேய் கரும்பு தித்திக்குமோ அங்கே உனக்கு மோட்சம் போ. நேர ஊரூரா போய் திருவொற்றியூருக்கு வந்தார். பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கடற்கரை. தம்பிங்களா, என்ன விளையாட்டுல சேர்த்துக்குவீங்களா? உனக்கு என்ன விளையாட தெரியும்? பூமிக்குள்ள போட்டு புதைச்சுன்னா எந்திரிச்சு வந்துடுவேன். நிஜமா? ஆமா. குழிய தோண்டுனாங்க, சாமியை போட்டாங்க. உள்ளுக்கு ஒரு பெரிய சால் கூட மூடிவிட்டான். திரும்பி பார்த்தா சாமி அங்க வந்து நிற்கிறார். சித்தர் விளையாடினார். ராத்திரி 8 மணி. தம்பிங்களா, வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க போங்க. என்ன குழிய தோண்டி புதைச்சு விட்டு போயிருங்க. சாமி, என்ன சொல்றீங்க? கழுத்தாளத்துல புதைச்சிருங்க. தலை மேல இருக்கட்டும், உடம்பெல்லாம் உள்ள இருக்கட்டும். தோண்டனான். சாமியை உள்ள உட்கார வச்சான், நிக்க விட்டான். அப்படியே புதைச்சிட்டான். இதுக்கு மேல வெளியில கழுத்து வரைக்கும் பூமிக்குள்ள. சாமி தியானத்தில் இருக்கார். ராத்திரி 9:30 ஒரு பையன் வந்துட்டான், ஒரு சட்டியில சாதத்தை தூக்கிட்டு. என்னடா சாமி, உனக்கு பசிக்கும்ல? அப்படியா சாமி, சாப்பாடு கொண்டாந்து இருக்க சாமி, கஞ்சியும் மோரும். சரி, உனக்கும் முடிஞ்சு போச்சு, உனக்கும் முடிஞ்சு போச்சு. கொண்டா, 3 கவளம் வாயில போடு. 3 கவளம் போட்டான். சாமி சாப்பிட்டான். நீ சாப்பிட்டியாடா? இல்ல. 3 கவளம் சாப்பிடுறா. சாப்பிட்டான். சட்டிய ஓரத்துல வை, என் முன்னால குப்பரை படு. படுத்தான். தூங்கு. முடிஞ்சுது, விடிஞ்சுது. எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க. ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்கு. யாரு சிவலிங்கம்? பட்டினத்தார். யாரு நந்தி? பட்டினத்தாருக்கு பசிக்குமேன்னு சோறு கொண்டாந்தானே அந்த புள்ள நந்தி. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைகள் திருவொற்றி ஊர் மேவி வாழ்வு மரநாயகா சிறுவரை முழக்கி அருளே சிறியனேன் இருட்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. என்னுடைய இருட்பறவை ஓடுவதற்கு சிறுவரை முழக்கி அருள்க. எதுக்கு இவ்வளவு கதையும் சொல்ல வந்தேன்? கடவுள் குருநாதனாக வந்து அருள் புரிவார். பத்திரகிரியாருக்கு கடவுள் பட்டினத்தாராக வந்து அருள் புரிந்தார்.